ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Cheers. ரொம்ப நன்றி சார். எதுக்கு? என்ன இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்தினதுக்கு. அதெல்லாம் என் கடமை தானப்பா. சரி, நீ எதுக்கு இதுல இன்வால்வ் ஆன? இதெல்லாம் செய்யறதுக்கு வேற ஆளுங்க இருக்கிறாங்கல்ல. அப்படி செஞ்சிருந்தா உன்னை நான் இதை விட சீக்கிரமா வெளியில கொண்டு வந்திருப்பேன். நான் அவளை சின்சியரா தான் சார் லவ் பண்ணேன். ஆனா அவ எனக்கு நோஸ்கட் கொடுத்துட்டா. எனக்கு கிடைக்காதவ வேற எவனுக்கும் கிடைக்கூடாதுன்ற வெறியில நானே அவன் மேல ஆசிட் அடிச்சு ஊத்திட்டேன் சார். விக்டர், கூல். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். வாட்ச் யுவர் ஃபியூச்சர் பிளான். நாளை காலை யூகே போறேன் சார். அப்படியே அங்க செட்டில் ஆக போறேன். எங்களை எல்லாம் மறந்துடாதப்பா, கொஞ்சம் மனசுல வச்சுக்கோ. உங்களை எல்லாம் மறக்க முடியுமா சார்? பணம் எல்லாம் கொடுத்துட்டேப்பா. அது உங்க பேமெண்ட். இது என் கிஃப்ட் சார், வாங்கிக்கங்க சார். தேங்க்யூ. என்ன இருந்தாலும் பெரிய மனுஷன் தான். நேற்று வரைக்கும் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன் சார். ஆனா இன்னைக்கு ரொம்ப ரிலீஃபா இருக்கேன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. டைம் ஆயிடுச்சுப்பா, கிளம்பட்டுமா? ஓகே சார், பாப்போம். நன்றி. பாய் சார். ஹாப்பி ஜர்னி. தேங்க்யூ. எனக்கு உனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. சம்மதம் இருக்கு. உன்னால ஒரு குற்றவாளி நிரபராதி ஆயிட்டான்.
கோயிலுக்கே கெட்ட பேரு. என்ன விட சொல்ற? ஒழுங்கா படிச்ச ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசைப்பட்ட என் கனவாயிடுச்சியே, அதை விட சொல்றியா? இல்ல உன்னை நான் காதலிக்கிறதுக்காக என்ன அலங்கோலமா இப்படி சாவடிச்சு அதை நடக்க சொல்றியா? உன்னெல்லாம் உயிரோட விட்டா உன் பணத்திமிரால இன்னும் பல பெண்களோட வாழ்க்கையில விளையாடுவ. உன்னோட சாவு மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். என்ன சார், நீங்களும் பேய் கோதால குதிச்சிட்டீங்களா? ஆமா ஜீவா, நானும் எவ்வளவு நாள் தான் வெயிட் பண்றது. ஆனா நீங்க முன்ன பின்ன இந்த பேய் கீ ஏதோ பாத்திருக்கீங்களா? நீங்க முன்ன பின்ன சாமியை பார்த்திருக்கீங்களா? சார் அது உணர மட்டும் தானே சார் முடியும். அப்படிதான் ஜீவா, எதுவும் நல்லதுன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கும். தெய்வமே என்ன மன்னிச்சிருங்க, எல்லாம் கரெக்டா லாஜிக்கா அடிக்கிறீங்க. இதுக்கு மேல நான் உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன். இந்த படத்தை ஜாலியா முடிச்சிருவோம். எல்லா விஷயத்துக்கும் அனுபவம் தேவையில்லை ஜீவா, கேள்வி ஞானம் இருந்தாவே போதும். எல்லாரும் பேய் கதை தான் கேட்குறாங்க. இல்லைனா இன்னைய டென்ட்டுக்கு பணறான்னு எனக்கே அட்வைஸ் பண்ணுறாங்க. அதான் நானும் கலைஞனா மட்டும் இல்லாமல் வியாபாரியாக மாறிட்டேன். சாரி சார், ஆனால் எனக்கு பொதுவாக இந்த பேய் படங்கள் எல்லாம் பெருசாக பிடிக்காது சார். சார், மக்களுக்கு எது பிடிக்குதோ அதை கொடுக்கறதா சார் சினிமாக்காரங்களோட வேலை. நமக்கு எது பிடிக்குதோ அதை எடுத்து ரசிக்கிறது இல்ல சார். இந்த Facebookலயும் வாட்ஸ்அப்லயும் படத்தை கொண்டாடி எந்த பிரயோஜனமும் இல்ல சார். தியேட்டர்ல ஓடணும் சார், கல்லா கட்டணும். நமக்கு ரிவ்யூ முக்கியம் இல்ல சார், ரெவென்யூ தான் முக்கியம். டப்பு வரணும், அப்பதான் சார் சினிமா நல்லா இருக்கும். வாஸ்தவம் தான். உதவி இயக்குனரே, நீங்க எவ்வளவு கதை வச்சிருக்கீங்க? 3 கதை வச்சிருக்கேன் சார். பாகுபலி மாதிரி ஹை பட்ஜெட்ல ஒரு கதை, ராட்சசன் மாதிரி மீடியம் பட்ஜெட்ல ஒரு கதை, அறிவு டூலெட் மாதிரி லோ பட்ஜெட்ல ஒரு கதை வச்சிருக்கேன் சார். நல்ல ப்ரொடியூசர் இருந்தா சொல்லுங்க சார். தமிழ் சினிமா சூப்பரா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. கூடிய சீக்கிரமா இயக்குனர் ஆயிருவீங்க. தேங்க்யூ சார். ஒரு நிமிஷம் சார். ஜீவா, டிஸ்கஷன்ல ஒரு சீன் சொல்ல மாட்டேன், 3 கதை வச்சிருக்கியா? டேய், ஏதோ மைண்ட் வாய்ஸ்ல திட்டன்னு தெரியுது, பார்த்து பேசு. யார் இது? ஹலோ ஹலோ சார், கொஞ்சம் ஜீவா கிட்ட ஃபோன் கொடுக்க முடியுமா? இருங்க ஜீவா, உனக்கு தான் ஃபோன். எனக்கா? ஏஜென்சி, நான் தான் இங்க பர்க்ல இருக்கேன்ல, அதான் நான் ஃபோன் கட் பண்ணிருந்தேன். ஆமா, அந்த டைரக்டர் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? ஆமா, அவர் பெரிய ஸ்பீல்பர்க். அவர் நம்பர் கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளவு பெரிய கஷ்டமா? எங்க ஆபீஸ் ரிசப்ஷன்ல கேட்டா அவ கொடுக்க மாட்டாளா என்ன நம்பர்? இந்த சின்ன விஷயம் கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு சவுண்ட் இன்ஜினியர். சரி சரி, மானத்தை வாங்காத. உன்னை நம்பி எங்க அப்பா இந்த ஸ்டுடியோ விட்டுருக்காரு பாரு, அவரை சொல்லணும். நீ புத்திசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். உனக்காக நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சரி, கத்தாத, நான் வந்துடுறேன். இன்னும் 10 நிமிஷத்துல ஆயிடுவேன். ஓகே சரி, சீக்கிரம் வா. வை ஃபோன். ஓகே சார், ஒரு அர்ஜென்ட் ஒர்க், நாளைக்கு இந்த வேலையை முடிச்சிடலாமா? என்ன லவ் மேட்டரா? ஐயோ, லைஃப் மேட்டர் சார். ஓகே ஓகே, கேரி ஆன். I'll see you tomorrow சார். வாடி வா. வர நேரமாடா இது? எப்பா சின்சியர் சிகாமணி கொஞ்சம் அசத்து தூக்கிட்டேன், அதுக்காக இப்படியே விட்டுட்டு வருது. பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களோ? பனிஷ்மெண்ட் மனசுக்குள்ள பெரிய கடமை வீரன்னு நினைப்பு. உங்களோட எல்லாம் ரூம்மேட்டா வந்து ஜாயின் பண்ண பாரு, இதெல்லாம் போன ஜென்மத்துல செஞ்ச பாவண்டா. பஞ்ச் முக்கியம் இல்ல தம்பி, பங்க்சுவாலிட்டி முக்கியம். எப்பா போதும் சாமி, உன் பிரசங்கத்தை ஆரம்பிச்சாதப்பா, முடியல. சார், ஒரு பண்றீங்களா? நீங்க வீரா வச்சு ஒர்க் ஆரம்பிச்சிடுறீங்களா? இவன் நமக்கு செட் ஆக மாட்டானே. வேணாம் ஜீவா, நீயே வந்துரு. நினைச்சதுதான். டே மச்சி, இந்த வரேன். சொல்லுங்க மச்சான். சரி, நான் இப்ப வெளில கிளம்புறேன். நீ ஸ்டுடியோ பாத்துக்க. அந்த சீன் புக்ல மட்டும் கையை வச்சா வெட்டிடுவேன், புரியுதா? எல்லாரும் முன்னாடி மானத்தை வாங்காதடா. மானம் அப்படின்னு உங்ககிட்ட ஒண்ணு இருக்கு. தம்பி இன்னும் சீன் புக்கை தான் படிச்சிட்டு இருக்க. சார், நீங்க வேற. ஸ்டூடியோல யாரு வராங்க போறாங்க ஒரு மண்ணும் தெரிஞ்சுக்காம அவன் பாட்டுக்கு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கா. கிறுக்கு பையன் பாத்துக்கிட்டே வரேன் சார்.
அது ஒண்ணு இல்ல சார், புக்ல படிக்கிற கிக்கு வேற எதுலயும் வர மாட்டேங்குது சார். தம்பி, நீ படிக்கிற வயசெல்லாம் தாண்டிட்டப்பா. இப்போ படைக்கிற வயசுப்பா. இன்னும் படிச்சுக்கிட்டு இருக்கியப்பா. கை இவ்வளவு நடுங்க கூடாதுப்பா. நம்மால படைக்கவே முடியாதா? சோதனை. ஹாய் டார்லிங். என் கூட பேசாத, உன் மேல பயங்கர காண்ட்ல இருக்க. ஏன் லேட்டு? டிராபிக்னு போய் சொல்லாத, இன்னைக்கு சண்டே, டிராபிக் கூட இருக்காது. நம்புற மாதிரி வேற ஏதாவது போய் சொல்லு. சொல்லு. ஜென்சி, கொஞ்சம் அமைதியா பேசுறேன், எல்லாரும் நம்மளே பாக்குறாங்கடா. ப்ளீஸ். சரி, இன்னைக்கு என்ன நாள்? Feb 29th. அது மத்தவங்களுக்கு, எனக்கு என் செல்ல ராட்சசியோட பர்த்டே. Thanks. அதுவும் 4 வருஷத்துல ஒரே ஒரு தடவை வர ஸ்பெஷல் டே. இன்னைக்கு விஷ் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னா அப்புறம் 4 இயர்ஸ் வெயிட் பண்ணணும். அதனாலதான் உன் பிறந்தநாள் அன்னைக்கு நான் தயவு அப்படி ஜாலியா வந்துட முடியாதுல்ல. ஷாப்பிங் போனியா? வீட்டுக்கு. வீட்டுக்கா? இந்த gift உனக்கு பிடிக்குமா தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த செயின் யாரோடது? என் அம்மாவோடது. நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்காக வச்சிருந்தேன். சொல்லுமா. ஜென்சி எங்க இருக்க? அம்மா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட மால்ல இருக்கேன். இல்ல ஆண்டி, போய் சொல்ற ஆண்டி. யாருடி அவ? ஆம்பளை குரல் கேக்குது. இல்லம்மா, அவ என் ஃப்ரெண்டு தான். அவ குரலே அப்படிதான். யாருடி அவ? அம்மா, அவ மஞ்சுமா. ஓசில எது கொடுத்தாலும் திம்பாலா, அதான் அவளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஓ அப்படியா? சீக்கிரம் வீட்டுக்கு வா. சரிம்மா, ஓகே பாய். அம்மா கூட போன் பேசினா இப்படிதான் மாட்டி விடுவியா? சும்மாடா. சரி, நம்ம லவ் மேட்டர் எப்போ அப்பாட்ட சொல்ல போறேன்? நான் பேசினா மட்டும் அப்படியே உனக்கு கட்டி கொடுத்துருவாரு பாரு. நீ மட்டும் என்ன லவ் பண்ணுன்னு தெரிஞ்சது உன்னை அப்படியே போட்டு தள்ளிடுவாரு. நாங்க சும்மா இருப்போம். பிருத்விராஜன் ராணி சம்யுக்தாவை கூட்டிட்டு போன மாதிரி தூக்கிட்டு போற மாட்டோம். சாருக்கு என் மேல ரொம்ப தான் லவ். என்ன? ஜீவா, நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். எனக்கு குழந்தை பிறக்கிற மாதிரி. அடி பாவி, இன்னும் கல்யாணமே ஆகல. நமக்குள்ள ஒரு கசமுசு கூட நடக்கலடி, அதுக்குள்ள குழந்தையா? சம்திங்ஸ் ராங். அடிச்சி, நான் சொல்றத ஃபுல்லா கேளு. என்ன குழந்தைன்னு தெரியறதுக்குள்ள அம்மா எழுப்பிட்டாங்கடா. நம்ம குழந்தை தானே, அதுல ஒண்ணும் குழப்பம் இல்லல்ல. அது இல்ல. அப்புறம் என்ன? குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கன்ஃபியூஸ்டா இருக்கு. ஹலோ, அட்வான்ஸா யோசிக்கிறதெல்லாம் ஓகே, அதுக்காக எப்படியா பிறக்காத குழந்தைக்கு எல்லாம் பேர் வைக்கிறது? இதெல்லாம் டூ மச். பண்ணாத. விடிய காலையில கனவு கண்டா பழிக்குன்னு சொல்லுவாங்க. எந்த குழந்தைன்னு கரெக்டா தெரிஞ்சிருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சிருந்திருக்கலாம். தெரியாததுனால ஒரே கன்ஃபியூஸ்ட். கால்ல இருந்து யோசிச்சு பார்த்தேன், ஆனா எந்த பேருமே செட் ஆகல. உனக்கும் எனக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு பேரை யோசிச்சு கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன பேரு? இசை. இசை. நமக்கு எந்த குழந்தை பிறந்தாலும் இந்த பேரை வைப்போம் ஜீவா. இப்ப கிளம்பலாமா? ஓகே. ஜென்சி, நீ என்கிட்ட ஒரு கிஃப்ட் கேட்டிருந்தல, லைவ் ரெக்கார்டிங் சவுண்ட் மைக்ரோஃபோன். இந்தியால எங்கேயுமே கிடைக்கல. நான் உனக்காக அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கேன். ஓகே, this is your birthday gift. Thanks daddy. God bless you, my child. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் டின்னர் டைம் ஆயிடுச்சு, கூட்டு போ. பிலோமினா, நீயும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. சரி வா. வாங்க. போங்கம்மா ப்ளீஸ். ஹலோ, நாளை காலையில 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துடுறேன். ஜீவா என் ஸ்டுடியோல தான் வேலை பார்க்கறான். அவனை பத்தின ஃபுல் டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு. ஓகே சார். இந்தா, ரொம்ப சீக்கிரட்டா இருக்கணும். சரி சார். வேலையை முடிச்சிட்டு பேலன்ஸ் வாங்கிட்டு போ. குயிக் அண்ட் ஃபாஸ்ட். தேங்க்யூ சார். செல்லமே, என்னடா ஏன்டா இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்க? முதல்ல வாட்ஸ்அப் பாரு, புரியும். இப்போ இதான் உன் பிரச்சனையா? ஜென்சி, காலையில ஆரம்பிச்சதுல இருந்து நைட் முடியற வரைக்கும் குட் மார்னிங், குட் ஈவினிங், சாப்பிட்டியா, இப்படி ஓயாம டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருந்தா
நான் சும்மா உட்காந்துருக்கேன். என்னை நம்பி உன் அப்பா இந்த ஸ்டுடியோ படிச்சிருக்கிறாரு. கொஞ்சம் சின்சியரா வேலையை பார்த்தா தப்பாடா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இப்படி அப்செட் ஆகாது ஜென்சி. சின்ன சின்ன விஷயங்கள் தான் காதலுக்கே சுவாரஸ்யம். அது சரி, பட் நம்ம இப்போ எல்லாத்தையும் பேசிட்டோம்னா நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னடா பேசுறது? கல்யாணத்துக்கு அப்புறமும் வெறும் பேச்சுதானா? ஏய், என்ன சொன்ன? நான் சும்மா சொன்னேன். உன் கூட ரொமான்ஸ் பண்ண யார் வந்தா? உனக்கு யூஸ் ஆகுமேனு மைக்ரோஃபோன் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஹேய், ரொம்ப நாளா வாங்கலாம்னு இருந்தேன். தேங்க்ஸ்டா. இந்த தேங்க்ஸ் சாரின்ற வார்த்தைலாம் நமக்குள்ள வேண்டாமே. ஓகே ஜென்சி. ஆனா உன் பர்த்டேக்கு உனக்கு பிடிச்சதா ஏதாவது வாங்கியிருக்கலாம்ல? என்ன உனக்கு எனக்குன்னு பிரிச்சு பேசுற? நமக்குன்னு சொல்ல. உனக்கு பிடிச்சதா எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிடிச்சதா உனக்கு பிடிக்கணும். ஏஜென்சி, ஐ லவ் யூ டா. மச்சான், ஸ்டுடியோவிலேயே ரொமான்ஸ் ஆரம்பிச்சிட்டானா? அப்ப ஸ்ட்ரைட்டா டுயட்டுக்கு போயிருவானே. சீட்டா சீட்டா ஆனே நேராபிட்டா மான் குட்டி லீலைகளாலே மனச கவுத்துட்டா. ஷார்ட்டா ஸ்வீட்டா ஐ லவ் யூ சொல்லட்டா. என் கண்கள் உன்மேல் பாயும் பியூட்டி ராக்கெட்டா. தேவதூந்தன் கால் தடங்கள் பூமியிலே பார்த்திருந்தது மழை நீராய் தேங்கிடுவே. ஞாபகமாக பேசி கவரும் ஆடவனே, ஞாபகமாக உயிரை தரவும் சம்மதமே. Rapai, rapapai, rapa rapa rapapai, rapai, rapapai, rapa rapa ray. பூவும் நானும் ரெட்டை குழந்தை, நீதான் சேர்த்தாய் வாசம் தனை. உன் போலொரு தாரகை பார்வையில் வாழ்ந்தால் அழகே. உன் கை கோர்த்து நடந்திடும் போது தேகம் சிறகே. நீ ஃப்ரூட் ஜூஸாயுருக, நான் ஸ்ட்ரா போட்டு பருக. காதலில் இருவரும் கரைந்து போக பூலோகம் புள்ளியாகிடுமே. லா ஓ லா லா ஏஞ்சலாகும் டிராகுலா. காதல் எப்போதும் மேஜிக் ஃபார்முலா. காதல் வைகோட கிஸ் ஆகும் பெட்ரோலா. ஹாட் கியராகி ஆடும் மூசலா. சிஜிக்கு அனுப்பிட்டியா? அனுப்பிச்சிட்டேன் சார். வெரி குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். மார்னிங். வணக்கம் சார். ஹாய் சார். ஒர்க் ஆரம்பிச்சிடலாமா? சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னாச்சு ஜீவா? ஒரு புது ஐடியா தோணிருக்கு சார். அதை ஒர்க் அவுட் பண்றதுக்கு எனக்கு ஒரு 1 day டைம் தேவைப்படுது சார். ப்ளீஸ். அப்படியா? சார், கொரோனாவில் ஏற்கனவே 6 மாசம் லேட்டு சார். ரிலீஸ் டேட் வேற நெருங்கிட்டு இருக்கு. காலையில ப்ரொடியூசர் வேற கத்திக்கிட்டு இருக்காரு சார். வட்டிக்கு மேல வட்டி ஏறுதுன்னு. படத்தை வேற நான் சொன்னபடி முடிக்கலன்னு சொல்றாரு சார். அண்ணா, ஒரு ஆர்டிஸ்டுக்காக பல நாட்கள் வெயிட் பண்ற நீங்க ஒரு டெக்னீஷியனுக்காக ஒரு நாள் வெயிட் பண்ண முடியாதா? ஒரு ஹாரர் படத்துக்கு சவுண்ட் தான் அதுக்கு ஹீரோவே சார். அதுக்கு இல்ல சார், ப்ரொடியூசர் கிட்ட என்ன சொல்றதுன்னு தான். அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். ஜீவா சொல்லிட்டு செய்கிறவன் இல்லை, செஞ்சுட்டு சொல்கிறவன். ஒரு நாள் தானே கேட்குறான் அவன். அதில் ஏதாவது அர்த்தம் இருக்கும். ஓகே ஜீவா, நீ முடிச்சுட்டு கால் பண்ணு. தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ. ஏமாச்சி, இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல வேற எந்த ஒர்க்கும் இல்லையாடா? ஆமா, இல்லதான். ஒரு நாளாவது நம்ம ரிலாக்ஸா இருப்போம் மச்சி. எப்போ பார்த்தாலும் ஸ்டுடியோ சவுண்ட், லைவ், டப்பிங், லொட்டு லொசுக்குன்னு கச்சா முச்சான்னு இருக்குடா. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. நீயும் எவ்வளவு நாள் தான் அந்த புக்கை மட்டும் படிச்சிட்டு இருப்ப? கொஞ்சம் லைட்டா பிராக்டிகல் எல்லாம் பண்ணா மச்சி. என்ன சொல்ற மச்சி? ஓவர கசக்கதடா. நான் என்ன சொல்றேன், உனக்கு பியரா ஹாட்டா? ஒன்லி பீர். ஹார்ட் அடிச்சா ஃபிளாட் ஆயிருவேன்ல, அப்புறம் ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. ரொம்ப தெளிவா இருக்கா? ஓகே. மச்சி, எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்து
ஜல்சாவுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கே அதான் அதான். மச்சான் வேற லெவல்ரா. நீ சாதாரண ஆள் இல்ல மாமா. ஆமா நீ என் உயிர் நண்பன்டா. இங்க இருக்க மச்சான் நிக்கிறேன் மச்சி நான் உட்காந்துருக்கேன்டா. மச்சான் என் இதயத்துல இருக்கேன்னு சொன்ன மச்சான். அப்படிக்கா சூப்பர் சூப்பர். மப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு போல இருக்கு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க மச்சி. எஸ் கரெக்ட் மச்சான். இப்ப நான் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தாதான் அங்க போகும்போது அப்படி அப்படி கரெக்டா போக முடியும். நான் தூங்குறேன். நீ ஸ்டாப் பண்ண உடனே என்ன எழுப்பி விடு. குட் பை மச்சான் ஒரு முக்கியமான விஷயம். போற வழியில மெடிக்கல் ஷாப் நிப்பாட்டு. ஏன் சேஃப்டி முக்கியம். முக்கியம். இந்த கொரோனா காலகட்டத்துல சொல்றாங்கடா மாஸ்க் எல்லா இடத்துக்கும் முக்கியம்னு. தூங்க. கும்பகர்ணா எங்கடா? அந்த ஸ்பாட் வந்துருச்சுடா. குட் ஆம்பியன்ஸ். நான் ஃபாஸ்டா ஓட்டி இருக்கேன். வெர்ஜின் பையன்ல நம்ம ஃபீலிங்ஸ் புரிஞ்சிருக்கு மச்சானுக்கு. எங்கடா கூட்டு வந்திருக்க? சந்தோஷமா இருக்க இடத்துக்கு கூட்டு வந்து பார்த்தா சங்கு ஊதுற இடத்துக்கு கூட்டு வந்திருக்கியடா. மிஸ்டர் வீரா, நான் உண்மையை சொல்லி கூப்பிட்டு இருந்தேன்னா நீங்க வந்திருப்பீங்களா? அதான் வீக் பாயிண்ட பிடிச்சேன். டானு வந்து நின்ற பாத்தியா? எப்பா புத்திசாலி, உன் கடமை உடச்சுக்கு அளவே இல்லையாடா. போதுடா வேற கிளம்பலாம். டேய் ஏன்டா நீ நாளைக்கு ஒரு ரசூல் பூக்குட்டி மாதிரி ஒரு ஆஸ்கர் அவார்டு வாங்க வேணாம் சவுண்ட் டிபார்ட்மெண்ட்ல? எப்பா எனக்கு அவார்டு வேணா ரிவார்டு வேணா. ஆளவுடா சாமி. இதுக்காக தான் சினிமால தெரிஞ்சவங்கள வேலைக்கு சேர்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் ஒரு ஃப்ரெண்டா பேசலடா, ஒரு சவுண்ட் இன்ஜினியரா பேசுறேன். நீ அசிஸ்டன்ட், என் பேச்ச கேட்க வேண்டியது உன் கடமை. புரிஞ்சுதா? எஸ் சார். உத்தரவிடுங்கள் சார். இவ்வளவு நடிக்காதடா, உனக்கு செட் ஆகல. கொஞ்சம் குறைச்சுக்கோ. நான் இப்போ கிளம்புறேன். எக்யூப்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு பின்னாடி வா. சண்டாளா ஸ்டுடியோ ஓனர் பண்ண லவ் பண்ணாலும் பண்ணா இவன் பண்ற சேட்டை தாங்க முடியல. ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்த மாதிரியே சொல்லிட்டு போறான் பாரு. எங்க போனா மச்சான்? இவா மச்சான் ஜீவா. டேய் வீரா, யார் யார் நீ? அத நான் கேட்கணும். இந்த சுடுகாட்டுக்கு நான் தான் வெட்டியா? மச்சி ஏந்திரா. டேய் ஏந்திரா. வெட்டியாண்டா அவரு. அவரை பார்த்து பயந்து வந்துட்டேன். ஏந்திர முதல்ல. ஷர்ட் எல்லாம் தூசி வேற. இங்க என்ன பண்றீங்க? ஏங்க நான் ஒரு சவுண்ட் இன்ஜினியருங்க. இங்க நைட்ல சுடுகாட்டோட லைவ் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ண வந்திருக்கோம். மாநகராட்சியோட லெட்டர் இருக்கா? இல்ல. அப்ப திருட்டுத்தனமா? எது வேணா பண்ணி தொலைங்க. என்ன கவனிச்சுட்டு பண்ணுங்க. இந்தாங்க. நல்லா இருங்க. சரிண்ணா. பத்தி பெட்டி இருக்குதா? பத்தி பெட்டி வாங்கதா வந்த தம்பி நம்ம திருமுகத்தை பார்த்ததும் மயங்கிருச்சு. தம்பி சத்தம் போடாதீங்க. பிள்ளைங்க எல்லாம் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கு. உசுரோட இருக்கும் போது ஒழுங்கா தூங்குச்சிங்களோ இல்லையோ அதுங்களை தொந்தரவு பண்ணாதீங்க. புரியுதா? சரிண்ணா, நீங்க போயிட்டு வாங்க. ஆமா, எதுக்கும் அப்பா வீட்டுக்கு கூப்பிட்டாரு? அது என் அப்பா கிட்ட தான் கேட்கணும். என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஏய் அப்பா. சார் மார்னிங். என்ன ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்க லவ் விஷயம் எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, மிஸ்டர் ஜெகன், இதுக்கெல்லாம் காரணம் இவர்தான். ஐ அம் ஜெகன், பிரைவேட் டிடெக்டிவ். நாங்க லவ் பண்ற விஷயத்தை என்கிட்ட நேர்ல கேட்டுக்கலாமே சார்? நான் இப்ப கூட ஜெகனை இன்ட்ரோ பண்ணாம இருந்திருக்கலாம். பட் ஐ எம் ஜென்யூன். நான் ஒருத்தரை வேலைக்கு சேர்க்கிறேன்னா அவரோட குவாலிஃபிகேஷனை பார்ப்பேன். என் பொண்ணுக்கு மாப்பிள்ளையா இருக்கணும்னா நான் அவரோட கேரக்டரை தான் பார்ப்பேன். சோ இவ்வளவு நாளா நீங்க வேவ் பார்த்திருக்கீங்க.
அப்படிலாம் ஒண்ணு இல்லப்பா. அப்படிதான் சார். ஐயோ ஜீவா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இல்ல சார், இல்ல சார். இப்போதான் நான் உங்களை முழுமையா சரியா புரிஞ்சுக்கிட்டேன் சார். டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே சார். நான் ஒன்றும் பரிசோதனை எலி இல்லை சார் நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு. நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. லைஃப்ல சில விஷயங்கள் அப்படி இப்படி நம்பி தான் சார் ஆகணும். நான் கூட எங்கேயாச்சும் போறேன்னா யாராச்சும் என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்களான்னு வாழ்க்கை பூரா அப்படி வாழ முடியாது சார். சின்ன விஷயத்தை இவ்வளவு பெருசு பண்ணி பேசிட்டு இருக்கேப்பா. எது சார் சின்ன விஷயம்? உங்களுக்கு சின்னதா தெரியற விஷயம் எனக்கு பெருசா தெரியுது சார். ஏப்பா, அது பாக்குற பார்வையை பொறுத்து. சார் நீங்க ஹை கிளாஸ் சொசைட்டி சார். மனுஷனா பார்க்க மாட்டேங்கிறீங்க. எல்லாரையும் ஒரு எடை போடுற மெஷின் மாதிரி பாக்குறீங்க. ஆனா நான் அப்படி இல்லை சார். கொஞ்சம் சென்சிட்டிவ். இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோவப்பட்டுருவேன். என்ன ஜீவா இப்படி பேசுற? முடிவா என்ன சொல்றேன்? இப்பவே இப்படி டெஸ்ட் பண்ற நீங்க நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன டெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஜீவா, அப்பாவை எதிர்த்து பேசாத. சாரி ஜென்சி. ஜென்சி, பட் நீ ஒரு தங்க கூண்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஒரு கிளி மாதிரி. என் கூட நீ இந்த கூண்டை விட்டு வெளியே வர முடியாது. நான் சுதந்திர காத்த சுவாசிக்கிற ஒரு பறவை. என்னால உன்னோட இந்த கூண்டுல மாட்டிக்க முடியாது. குட் பை. ஜீவா, என்னை விட்டு போகாத ஜீவா, ப்ளீஸ். ஐயோ என்னங்க தம்பி போகுதுங்க. டாடி, ஜீவா போறாரு. மா விடுமா, போட்டும் வா. டாடி மம்மி விட்டுல இல்ல, தடை போல யாரும் இல்ல, விளையாட போலாமுல்ல பின்லேடா. என்னடா அது ஒண்ணு இல்ல மச்சி, தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருந்துச்சா, அதான் ஒரு கட்டிங் போட்டா சரியாயிரும், தூக்கம் வரும். நான் இல்லைன்னதும் ரூம்ல ஆரம்பிச்சிட்டியா? சாரி மச்சி. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தண்ணி. என்னடா இது இவ்வளவு தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்க? டேய் இது ராவா, ராவா ஊத்துனதுடா. என்ன மச்சான், எனி ப்ராப்ளம்? உனக்கு எப்படிடா தெரிஞ்சிச்சு? எப்படி தெரியுமாவா? ஏன்டா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம எடுத்து அப்படியே கப்பு அடிச்சு அந்த ஸ்பீட்லயே தெரிஞ்சிருச்சு. சாரிடா, நீ ஊத்திக்கிட. இந்த பணக்காரங்க இருக்காங்களடா, நம்பவே கூடாது. என்ன மச்சான், உன் லவ் மேட்டர் தெரிஞ்சிருச்சா? அது தெரிஞ்சிச்சு மச்சி. என்னாச்சு? என்ன சொன்னாரு? அதெல்லாம் ஓகே சொல்லிட்டாரா? அப்புறம் என்ன? டேய் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு என்ன டெஸ்ட் பண்ணி தேர்ந்தெடுத்துட்டா. அத வந்து பெரியவா வந்து என்கிட்டயே சொல்றான் அந்த மாமனார். மச்சான் நீயே சொல்ற, அந்த அலெக்சாண்டர் பண்ணது ரைட்டா தப்பாடா? ரைட்டா தப்பாடா சொல்றா? தப்பு மச்சான், தப்புடா, தப்புடா, பெரிய தப்புடா. டேய் எனக்கு அவனுக்கு போன் பண்ணி கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டணும்டா. கெட்ட கெட்ட வார்த்தை உனக்கு தெரியாத கத்துக்குடுறா. ஏதோ சொல்றா, கெட்ட கெட்ட வார்த்தையை திட்டணும்டா. ஐயோ வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்குவோம் போல இருக்கே. வேலைக்கு வேற ஆப்பு வச்சிட போறான். என்ன பண்றது தெரியலையே, சமாளிப்போம். டேய் மச்சி, நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ போய் தூங்கு. நான் தமிழ் அகராதை எடுத்து புரட்டி அதுல உள்ள கெட்ட வார்த்தை எல்லாம் பொறுக்கி வச்சிருக்கேன். அப்புறமா திட்டிக்கலாம். மச்சி பொறுக்கிடா, நீ பொறுக்கிடா, நீதான்டா. ஓகே பாத்துடா, நீதான்டா. மச்சி மச்சி கால்ல திட்டுறோம், அவனை போன்ல திட்டுறோம். சொல்லுங்க. நான் தான் ஜென்சி. ஓ ஜென்சியா? என்ன மேக்கப் போட மறந்துட்டியா? அதான் பயந்துட்டேன். காமெடியா? சிரிப்பே வரல. என்ன ஜென்சி? எங்க அப்பா செஞ்ச தப்புக்கு நான் என்ன செய்வேன்? கால் பண்ண போன் சுவிட்ச் ஆஃப் பண்ற. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் ஆயிட்டியா? என்ன தெரிஞ்சு உன்னால இருக்க முடியுமா? உனக்கு எப்படியோ, ஆனா சத்தியமா ஜீவா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. நான் வரும்போது எங்க வீட்டு நகையெல்லாம் கழட்டி வச்சுட்டு உங்க அம்மா நகையதான் போட்டு வந்திருக்கேன். போதுமா? இது எல்லாமே உனக்காக தான். எப்பவுமே ஆம்பளைங்க போடுற சண்டையில பாதிக்கப்படுறது பெண்கள் தான். எப்பதான் இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க போறீங்களோ? இப்ப கூட ஊன சொல்ல, நான் உன் கூடவே இருந்துடுறேன்.
உனக்கு ஓகேனா சொல்லு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்லனா லிவிங் டுகெதர் கூட ஓகே. என்ன சொல்ற? ஆத்தாடி ஓகே கண்மணி படம் நம்ம ரூம்லயே ஓடும் போல இருக்கே, விடக்கூடாது. ஜென்சி அப்படிலாம் அவசரப்பட்டு எதுவும் பேசக்கூடாதுமா. நமக்கு இன்னும் கலாச்சாரம் பண்பாடு பழக்க வழக்கமா இருக்குல்ல. அடங்கு, போய் சீன் புக் படிக்கிற வேலையை பாரு. ஏய் என் வீக்னஸ் எல்லா டைம் சொல்லிட்டு இருக்கேடா. இப்ப சந்தோஷமாடா உனக்கு? சரி சரி மச்சி, நீ கொஞ்ச நேரம் வெளில வெயிட் பண்ணு, நான் அப்புறம் கூப்பிடுறேன்டா. என்னடா இந்த டயலாக் மட்டும் இன்னும் வரலையேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். அது எப்படி மச்சான்? ஃபிகர்னு ஒண்ணு வந்தா மட்டும் ஃப்ரண்ட் அப்படியே ஷார்ப்பா கட் பண்றீங்க. டேய் இங்க பார், தமிழ்ல எவ்வளவு வேணா அசிங்கமா கேவலமா திட்டு, நான் தாங்கிக்குவேன். அதை விட தசு முசு இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்க. டேய் மச்சான், நீ தயவு செய்து நேரங்காலம் தெரியாம கழுத்து போய் தொலைடா. இப்படி தமிழ்ல தன்மையா பேசு. அதை விட்டுட்டு தசு புசுன்னு இங்கிலீஷ்ல பேச ஒண்ணும் புரியல. போறேன் மச்சான், ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய வரும்போல அந்த புக்கு மட்டும் எடுத்து கூட. ஏண்டா புக்கு கேட்டா கிக்கு கொடுக்குறியா? நடத்துறா. நீ கிளம்பு, நான் வீட்டுல டிராப் பண்றவா. இல்ல மாட்டேன், நான் உன்னை விட்டு போக மாட்டேன் ஜீவா. சென்சி, இப்படி குழந்தை மாதிரி அடம் பிடிக்காதடா. உன் அம்மா அப்பாவோட ஆசீர்வாதத்தோட தான் இந்த கல்யாணம் நடக்கணும். இந்த பெத்தவங்களோட சாபத்தோட எல்லாம் வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கையே இல்லடா. இல்ல ஜீவா, எங்க என் அப்பாவுக்கும் உனக்கு நடக்கிற ஈகோல என்ன விட்டுருவியோன்னு பயமா இருக்கு. ஜென்சி இங்க பாரு, எக்காரணத்து கொண்டும் எந்த சூழ்நிலையிலும் என் உயிரே போனாலும் சரி, யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ எனக்காகவே பிறந்தவடி, போதுமா? இது போதும் ஜீவா. எனக்கு இப்ப பிடிச்ச கைய எப்பவும் விட்டுற மாட்டல்ல? எப்பவும் விட மாட்டேன், சரியா? நீ வெயிட் பண்ண, ரிஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். ஜென்சி போலாமா? வா போலாம். கம். வா. டாடி, ரொம்ப நன்றி ஜீவா, என் பொண்ணை என்கிட்ட திருப்பி கொடுத்ததுக்கு. நீங்க 2 பேரும் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். என் பொண்ணு தான் எனக்கு உலகம், ஆனா நீதான் அவளுக்கு உலகம்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. முடிவு பண்ணிட்ட நீதான். சாரி, நீங்க தான் எனக்கு மாப்பிள்ளைன்னு. சந்தோஷமா உங்க அப்பா அம்மாவை போய் கூட்டிட்டு வாங்க. தேங்க்ஸ் டாடி. சார், நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு நன்றி சார். ஆனா எங்க அம்மா அப்பா நான் சின்ன வயசா இருக்கும்போதே ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க சார். என்னை எடுத்து வளர்த்தது எல்லாமே என் தாய் மாமன் சிதம்பரம் தான். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிற ஒரே உறவு அவர் மட்டும்தான் சார். ஸ்டுடியோவை வீரா பாத்துக்குவான். முதல்ல நீ போய் உங்க மாமா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வாப்பா. சார், அது அவ்வளவு சுலபமா நடக்கிற காரியம் இல்லை சார். ஏன்பா? சார், நான் சினிமாவுக்கு போறேன்னு அவர் முடியாதுன்ட்டாரு. சரி, நானும் கோவத்துல வீட்டு விட்டு வந்துட்டேன். ஒரு 10 வருஷம் ஆச்சு சார். அவரும் கூப்பிடல, நானும் பேசல, ஊருக்கே போகல சார். என்ன புள்ளப்பா நீ? 10 வருஷமா ஒரு ஆள்கிட்ட பேசாமலா இருப்ப? அதுவும் உனக்கு இருக்கிறது ஒரே சொந்தங்கிற. பாவம் பாவரு. முதல்ல அவர்கிட்ட போய் பேசு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம கார் எடுத்துட்டு கிளம்புங்க. டாடி, நானும் ஜீவா கூட போயிட்டு வரேன். ஏய் ஜென்சி, புரிஞ்சுக்க, இப்ப வேணாம். நான் கூட வருவேன். ஜீவா, ஜென்சியும் கூட்டிட்டு போப்பா. சார், அது இல்ல சார், நான் சொல்றது கொஞ்சம் டேய் அழைச்சிட்டு போடா. டேய் கொஞ்சம் சும்மா இருடா. நீ முணுக்குனா கோவப்படுற ஆளு, ஆனா ஜென்சியை பார்த்தா யாருக்கும் கோவம் வராது. அவளும் உன் ஃபேமிலியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஜென்சி அழைச்சிட்டு போ, எல்லாம் நல்லபடியா நடக்கும். தேங்க்ஸ் டாடி. பெஸ்ட் ஆஃப் லக் மச்சான். ஓகே, பை சார். இனி சார் இல்ல, அங்கிள். ஓகேவா? ஓகே அங்கிள் சார். சாரி அங்கிள். See you then. சரி, கிளம்புங்க. பை டாடி. போயிட்டு வா மச்சான். சரிடா. சப்பாத்தி? யா ஓகே. 2 செட் சப்பாத்தி சொல்லு. ஓகே சார், வேற ஏதாவது வேணுமா? எங்க இப்போதானே ஆர்டர் பண்ணிருக்கோம், சாப்பிட்டு சொல்றேன். பக்கத்துல ஷூட்டிங் நடக்குது, அதை பார்க்க போறேன். அதான் எங்க? பின்னாடி மேடம். ஓ ஓகே. 2 ஆம்லெட் மட்டும் கொண்டு வந்துருங்க. ஓகே சார். குட். தேங்க் யூ. அண்ணா என்னங்கண்ணா?
சேஞ்ச் இருக்கா? இருக்குடா. லேட் ஆயிடுச்சு, ஸ்ட்ரைட் அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஏய் ஒன் வாட்டர். நோ சும்மா பார்த்தேன். இந்தாங்க சார். ஏன்னா உங்க பிறந்த நாளா? ஹாப்பி பர்த்டே. சில்லறை இல்ல, அதான் சாக்லேட். எங்க இது சாக்லேட் இல்லைங்க, அல்வா. முதல்ல 1 ரூபா 2 ரூபா சில்லறைக்கு தான் சாக்லேட் கொடுப்பீங்க, இப்ப என்ன 10 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நல்ல பிசினஸ் ட்ரிக்குங்க உங்களுது, இழிக்காதீங்க. ஜீவா கிளம்பலாமா? இந்த ஷார்ட் ரெடி, ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்கப்பா. ஜீவா ஜீவா ஷூட்டிங் பார்க்க போலாம் ஜீவா. டேய் லேட் ஆயிடுச்சுடா, இப்போ கிளம்பலனா மிட் நைட்ல ப்ளீஸ் மாட்டிக்குவோம். ப்ளீஸ் 10 minutes. டேய் வேணாம்டா, அட்லீஸ்ட் 5 minutes ப்ளீஸ். ஓ சின்ன புள்ளையாட்டம். வா வா வா. ஏய் சாக்லேட் சாப்பிட விடுறா. சாப்பிட்டுட்டே வா. எங்க போற ரிஷா? ஏமா அழகா தானேமா இருக்க? ரெடிமா? ஒரு நிமிஷம் சார். நடிமா. டான்ஸ் எப்போ ரெடி ஆவாங்க? என்னடா இது? காட்டாம. என்னாச்சு? ஹெல்டா. இரு என்னன்னு பாக்குறேன். சீக்கிரம் என்னன்னு பாரு. பஞ்சர். இப்ப என்ன பண்றது? இரு டயர் மாத்துறேன். ஸ்டெப்னி வேற இல்லையா? நேரம் ஏஜென்சி. ஜென்சி போன்ல நெட்வொர்க் இருக்கா செக் பண்ணு. போய் சீக்கிரமா கிளம்பலாம்னு சொன்னேன். ஐயோ ஜீவா, நீ செல்போன் ரூம்லயே விட்டுட்டேன். சுத்தம் செல்போன் வேற ஒர்க் செய்யல, கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் ஆள் நடமாட்டமே இல்ல, ரூம் இருட்டு வேற வழியே இல்ல. இன்னைக்கு நைட் நம்ம வண்டியிலே செட்டில் ஆக வேண்டியதுதான். வா உட்காருவா. ஜீவா எனக்கு பயமா இருக்கு. அதான் நான் இருக்கேன்ல. அதான் எனக்கு பயமே. பயப்படாத ஜென்சி. ஜீவா வேண்டாம், உன் முகம் சரியில்லை, உன் பார்வையில ஏதோ திருட்டுத்தனம் தெரியுது. நானா? நீ ஏதோ தப்பு பண்ண பாக்குற ஜீவா. ஜென்சி இப்பதான் நம்ம உண்மையாவே தப்பு சரியா பண்ண போறோம். வேண்டாம் வேணும் ஜென்சி. ஜீவா கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப தப்பு ஜீவா. ஜென்சி கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இதுல சுவாரஸ்யமே. கல்யாணத்துக்கு அப்புறம் இது வெறும் சம்பிரதாயம் தான். எனக்கு ரூல்ஸ் மீறர் தான் பிடிக்கும். திருட்டு மாங்காவுக்கு தான் ருசி அதிகம். இப்போ நான் திருடன், உன்னை திருட போறேன். I love you, Jensi. I love you. ஜீவா ஏதோ பாட்டு சத்தம் கேக்குது பாரு. ஜென்சி ஏதோ பாட்டு சத்தம். ஊர்ல திருவிழா ஏதோ நடந்துட்டு இருக்கும், விட அது இங்க நல்லா போயிட்டு இருக்குல்ல. அப்ப ஆளுங்க இருப்பாங்க, வா போவோம். யார் நீ இருக்கே இல்ல ஜென்சி. வா ஜீவா. ஜென்சி ப்ளீஸ். நீ வா. ஜென்சி வா லிசன். போலாம். ஜென்சி வா. ஜென்சி அட பாவி எங்க போற ஜென்சி? டேய் வெயிட்ரா. ஜென்சி அந்த பக்கம் தான் பாட்டு சத்தம் கேக்குது, வா போலாம். ஜென்சி உள்ளே இருக்கலாம்டா, வெளில ஒரே குளிரா இருக்குடா. அங்க போனா யாராவது இருப்பாங்க, வா. ஜென்சி உள்ள வா ஜென்சி ப்ளீஸ்டா. பேசாம வா. என்ன ஜீவா ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில தியேட்டர் இருக்கு, ஏன் சிரிக்கிற? பழைய காலத்து தியேட்டர் பா. ஜீவா படம் பார்க்கலாமா? அந்த காலத்தோட டூரிங் டாக்கீஸ் டென்ட் கொட்டா மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் போய் படம் பார்க்கலாம்னு சொல்றேன். ஏய் ஜென்சி நீ என்னடா நீ ஜீவா, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி தியேட்டர்லாம் பார்த்ததே இல்ல. நம்ம சென்னையில இந்த மாதிரி தியேட்டர் பார்க்கவே முடியாது. டூரிங் டாக்கீஸ், டென்ட் கொட்டாய், இத பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் நான் படிச்சிருக்கேன். எனக்கு இந்த மாதிரி தியேட்டர்ல படம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு ஜீவா. ஒரு சேஞ்சுக்கு உள்ள வாயே ப்ளீஸ்.
அப்படி இல்லடா கண்ணா, நான் சொல்றத கேளு. இந்த தியேட்டர்லாம் உள்ள ரொம்ப அழுக்கா இருக்கும். உள்ள ஏசியே கிடையாது தெரியுமா? அந்த பழைய காலத்தோட ஃபேன் தொங்கிட்டு கிடக்கும். கடன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கும். ஒரே டிஸ்டர்பிங்கா இருக்கும் தெரியுமா? சவுண்ட் கிளியரா இருக்காது, ஸ்கிரீன் பிரைட்டா இருக்காது. இங்க இந்த பாத்ரூம் வசதி கூட சரியா இருக்காதுடா. ஒரே அன்டைடியா இருக்கும். முடிஞ்சிச்சா? இன்னும் ஏதாவது இருக்கா? இத பத்தி இவ்வளவு மைனஸ் சொல்றல்ல, ஒரு பிளஸ் கூடவா தோணல? ஜீவா, என்ன பொறுத்த வரைக்கும் படம் பாக்குறதே ஒரு சந்தோஷமான அனுபவம் தான். அது பாக்குற படத்துல தான் இருக்கே தவிர ஓடுற தியேட்டர்ல இல்ல. ஒருவேளை நான் இந்த ஊர்ல பிறந்திருந்தா நானும் இந்த மாதிரி தியேட்டர்ல தானே படம் பார்த்திருக்கணும். நான் அப்படி நினைச்சுக்கிறேன் இன்னைக்கு. ஐயோ, எனக்கு இந்த சிம்பிளிசிட்டி தாண்டா உன்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கு. போலமா? இடுப்பு முடுக்கல எங்கேயும் மாட்டிக்காத. என்னங்கண்ணா? ஓகே, இன்னைக்கு வண்டி பஞ்சர் ஆனது உனக்கு வசதியா போச்சுல? So excited. ஓ சரி, பாலே எல்லாத்தையும் சாதிச்சிடுறேன். எப்படி சீட்டிங் எல்லாம் கம்ஃபர்டபுளா? நம்ம சத்யம் தியேட்டர் மாதிரி இருக்கா? ஹேய், லாரன்ஸ் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு ஒன்று தெரியுமா? நான் இன்ஸ்டியூட் முடிச்சு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி படம் இது. ஓ அப்படியா? யாரா டிவி காலத்து கை தட்டுறது? இது வேறையா? ஜீவா, என்னாச்சு? கரண்ட் கட் ஆயிருக்கும். ஒன்று லைன் மாற்றி போடுவாங்க, இல்லாட்டி ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுவாங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல வந்துடும். ஜீவா, உன் போன்ல டார்ச் லைட் ஆன் பண்ணு. ஏன் இருட்டுனா பயமா இருக்கா? ஆமா. 20 நிமிஷம். ஓகேவா? ஓகே, தைரியமா இருக்கா? கீழே இருக்கா? என்ன ஒரே கழுகுன மாதிரி ஸ்மெல் அடிக்குது. காத்துக்கிட்டு இருந்தேன். சிக்கிரியா, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. என்ன உனக்கு நான் தான் மிட்டாய் கொடுத்துரு, இல்ல காலை கடிச்சு போடுவான். கோமதி, நீயா? ஆமா மாமா, கோமதி தான். ஏன் மாமா நீ என்ன இத்தனை நாளா பார்க்கவே வரல? நீ என்னைய பார்க்க வருவன்னு எவ்வளவு நாள் காத்துட்டு இருந்த தெரியுமா? சரி சரி, இப்பதான் நீ வந்துட்டல. பயப்படாத மாமா. ஏன் பயப்படுற? உனக்கு தான் நான் இங்க இருக்கேன்ல, அப்புறம் ஏன் பயப்படுற?
பத்தி உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, அவர்தான் இவரு. சரி சரி வா மாமா நம்ம வீட்டுக்கு, சாரி நம்ம தேட்டருக்கு. இனிமேட்டுக்கு நீயும் நானும் இந்த தியேட்டர்ல தான் இருக்க போறோம். வா வா, நவுருங்க நவுருங்க, உட்காரு மாமா. மாமா ஆரம்பமா என்ன பாக்குற? முறுக்கு முறுக்கு அச்சு முறுக்கு முறுக்கு. ஏ முறுக்கு, என் மாமனுக்கு முறுக்கு கொடு. அம்மா காசு காசு கொடுமா. மாமா, அச்சு முறுக்குன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, சாப்பிடு. அது சின்ன வயசுல கோமதி, இப்போ வேணாம். ஏன் இப்ப என்னாச்சு? என்ன இது? ஐயோ கோமதி, இது சாப்பிடு மாமா. எனக்கு பசிக்கல. சாப்பிடுன்றல. முறுக்கு நல்ல போ மாமா, நீ முன்ன மாதிரி இல்ல, இப்ப நீ ரொம்ப மாறிட்ட. நானு உன் பேர் என்ன கேக்குறல்ல, சொல்லு. ஜென்சி, என் பேர் கல்யாண். எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்ப நான் உன்னை உயிரோட விட மாட்டேன். இந்த தியேட்டர்ல எல்லாரும் ஒழுக்கமா இருக்கணும். யாராவது சேட்டை பண்ணீங்க தொலைச்சு போன ராஸ்கல் கூட எந்திரிச்சு வெளியே. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் நொய் நொயின்ட்டு தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். எப்பதான் நான் கண்ணி கழியணும். அவன் ஒரு காம பிசாசு. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு ஏதாவது இடைஞ்சல் கொடுத்தா என்கிட்ட சொல்லு. என்ன மீறி இங்க அவன் எதுவும் செய்ய முடியாது. இப்ப நீ எங்களை பார்த்து பயப்படுற, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ செத்து எங்க லோகத்துக்கு வந்துருவ. அப்புறம் உன்னை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. இது எப்படி இருக்கு? இந்த தியேட்டருடைய ரூல்ஸ் என்ன தெரியுமா? இங்க யாரு வேணாலும் வரலாம், ஆனா இங்க இருந்து யாரும் வெளியே போக கூடாது. சுருக்கமா சொல்லணும்னா ஒன்லி இன்கமிங், நாட் அவுட் கோயிங். அம்பிட்டுட்டேன். இந்த ரூல்ஸ் மீற யாரும் எனக்கு பிடிக்காது, மீறவும் விட மாட்டேன். நீங்க சார், நான் தான் அழகு சுந்தரம், இந்த தியேட்டரோட ஓனர். அடி செருப்பால நாய. தம்பி, இவன் போய் சொல்றான். இந்த தியேட்டர் ஓனரே நான் தான். என் பேரு ஆறுமுகம். எல்லாரும் என்னைய ஆபரேட் ஆறுமுகம்னு கூப்பிடுவாங்க. அப்பாவோட சொத்து யார் சார் சொந்தம்? பையனுக்கு தானே. அந்த ஆளு கொஞ்சம் உரைக்கிற மாதிரி சொல்லுங்க சார். தம்பி, தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு தான் சொந்தம்னு சட்டம் சொல்லுது. ஆனா அப்பா சுய சம்பாத்தியத்துல சம்பாதிச்ச சொத்தை என்ன வேணா செய்யலாம்னு அதே சட்டம் தான் சொல்லுது. இந்த மரமண்டைக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க தம்பி. பாத்தீங்களா சார், லா அண்ட் ஆர்டர்லாம் பேசுறாரு. எல்லாம் என் நேரம். இந்த ஆளுக்கு மகனா பிறந்தது போன ஜென்மம் சாபம் சார். இந்த தியேட்டர் இடிச்சு போட்டு கல்யாண மண்டபம் ஷாப்பிங் மால்னு கட்டலான்னு கேட்டாரா? இல்லையே. அப்படி கட்டியிருந்தா இந்நேரம் பல கோடிகள் அள்ளி இருக்கலாம்ல. எங்க அப்பா ஒரு வேஸ்ட் சார். நான் வேஸ்ட் தான்டா. சினிமான என்னன்னு தெரியுமாடா உனக்கு? கலைஞனோட அருமை புரியுமாடா உனக்கு? இப்படி உன்னை ஞான சூன்யமா வளர்த்து வச்சிருக்கேன் பாரு. நான் வேஸ்ட் தான்டா, நான் வேஸ்ட் தான். இந்த தியேட்டருக்கும் எனக்கும் எத்தனை வருஷம் வந்திருக்கும் தெரியுமாடா உனக்கு?
டேய் 7 வயசுல இந்த தேட்டர்ல முறுக்கு வித்தேன்டா. 14 வயசுல பார்க்கிங்ல டிக்கெட் போட்டேன். 21 வயசுல ஆபரேட்டருக்கு அசிஸ்டன்டா சேர்ந்தேன். படிப்படியா வளர்ந்து ஆபரேட்டர் ஆகி அப்புறமா அந்த கேண்டீனை விலைக்கு வாங்கி கொஞ்சம் கொஞ்சமா குருவி சேர்த்த மாதிரி பணத்தை சேர்த்து பின்னால இந்த தியேட்டரை விலைக்கு வாங்கினேன்டா. எனக்கும் இந்த தியேட்டருக்கும் மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அது தெரியுமாடா உனக்கு? அப்பா கக்கூஸ்ல மறந்துட்டீங்களே. போட்டனா? ஓஹோ, அதான் பழசா மறக்காம ஆபரேட்டர் வேலை பாக்குறீங்களோ? உங்களோட பிளாஷ்பேக் கேட்டு கேட்டு 2 காலும் புளிச்சு போச்சு. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அறுந்து போன ரீலே ஓட்டுறீங்கன்னு நானும் பாக்குறேன். பாய முருகா தருதல. இந்த தியேட்டர் ஒரு காலத்துல எப்படி ஓஹோன்னு ஓடிச்சு தெரியுமா? அதே மாதிரி ஓஹோன்னு ஓடும்னு நம்பிக்கை இருக்கா எனக்கு? நினப்பு தான் பொழப்ப கெடுக்குமா. அப்பெல்லாம் சினிமா தியேட்டர் அழிக்கிறதுக்கே திருட்டு டிவிடி இருந்துச்சு. ஆனா இப்ப தமிழ் ராக்கர்ஸ் வந்து நம்ம பொழப்பல மண்ணள்ளி போடுறானே. என்னைக்கு ஒருத்தன் அடுத்தவனுடைய உழைப்ப சுரண்டி பிழைக்கிறானோ அன்னைக்கே அழிஞ்சிருவான்டா. தியேட்டரே இல்லாம கூட போகலாம். ஆனா சினிமா ஏதோ ஒரு ரூபத்துல வாழ்ந்துட்டு தான்டா இருக்கும். எந்த கொம்பனாலையும் சினிமாவை அழிக்கவே முடியாதுடா. நம்பினவங்கள கலைத்தாய் கைவிட்டத சரித்திரமே கிடையாதுடா. இந்த வீம்புக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை சார். இந்த தேட்டர் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஊருக்கே வந்தேன். எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்ற கடனை உடனே வாங்கி இந்த தேட்டரை திருப்பி புதுப்பிச்சு கட்டினேன். ஆனா எரிஞ்சு போனதுங்க வெளில போகாம இங்கேயே தங்கிடுச்சுங்க. தேட்டர்ல பேய் இருக்குன்னு எவனும் உள்ள வர மாட்டேன்ட்டான். வாங்கின கடன் வட்டி குட்டி போட்டு என் கழுத்தையே நெரிச்சிச்சு. அதான் மேல தூக்குல தொங்கிட்டேன். என்ன சார் பாக்குறீங்க? நம்ம இடம் எப்பவுமே மேலதான். யாராச்சும் புதுசா வந்தா மட்டும் தபக்கடின்னு கீழே குதிச்சு யார என்னன்னு பார்த்துட்டு உசல விசாரிச்சுட்டு கிளம்பிடுவேன். மேல தூக்குல தொங்கி நாக்கு இழுத்துருச்சு. இந்த கிழவன்ட்ட பேசி பேசியே நாக்கு வறண்டு போயிடுச்சு. நான் போய் ஒரு சோடா குடிச்சிட்டேன். டேய் அப்பனுக்கு ஒரு பன்னி சோடா வாங்கிட்டு வாடா. இது ஒண்ணுதான் குறைச்சல். போயா சார் சரியா கேட்கல, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அம்மா 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 ஹே அம்மா அம்மா. ஓகே சார். இவன் அதுக்கிட்டே ஆனாலும் எல்ஐசி பாலிசி பிடிக்கிறது விட மாட்டேங்கிறான். சார் ஒரே ஒரு பாலிசி போடுங்க சார், உங்க லைஃபுக்கு நான் கேரண்டி. ஏண்டா இன்னொரு வாரண்டியே முடிஞ்சு போயிடுச்சு, நீ எப்படா இன்னொருத்தன் கேரண்டி தருவ? பண்ணி ஃபேலோ இவனெல்லாம் தியேட்டர்ல வச்சுக்கிட்டு எங்க அப்பா நான் உதைக்கணும். வணக்கம் சாமியோ. நீங்க தான் கோமதியை கட்டிக்க போறவங்களா? இந்தாங்க பாசிமணி போட்டு விடுங்க. இப்பவே போட்டுறாதீங்க, நீங்களும் செத்ததுக்கு அப்புறம் அம்மா காலத்துல போட்டு விடுங்க. இந்தாங்க புடிங்க. என்ன ஏமாச்சா? ஐயோ பார்த்தா நம்ம வாத்தியார் எம்ஜிஆர் மாதிரியே அழகா சிவப்பா இருக்காரு இல்ல? இங்க பாருங்க கோமதி அம்மா, உங்க கண்ணாலத்துக்கு எங்க பாட்டுதான். என்ன பாட்டு? நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கோ, நல்ல பாட்டு படிக்கும் வானம் பாடிதானுங்கோ. டமுக்கடி பாண்டியாலோ டமுக்கடி பாண்டியாலோ ஓ சிங்கி. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்கோ, நல்ல பாட்டு படி. ஹலோ கருப்பா. வணக்கம் பாஸ், நல்லா இருக்கீங்களா? இது வரைக்கும் நல்லா இருந்திருப்பீங்க, இனிமே நல்லாவே இருக்க மாட்டீங்க. அதான் தேட்டர்ல வந்து மாட்டிட்டீங்களே, அப்புறம் எப்படி நல்லா இருக்க முடியும்? என்ன கோமதி, நான் சொல்றது சரிதானே? சரி முறைக்காத, விஷயத்துக்கு வர. என் பேரு கைரேய கைலாசம். கொஞ்சம் கையை காட்டு, கைரேய பார்க்கலாம். அட காட்டு தம்பி, கையை கடிச்சிட மாட்டேன். என்ன தம்பி கையில ரேகையை காணா? தப்பு தண்டா எதுவும் பண்ணீங்களா? உண்மையை சொல்லுங்க. கோமதி இருக்குன்னு மறைக்காதீங்க, சும்மா சொல்லுங்க. ஒன்னும் பண்ணலையா? என்ன குசு குசுன்னு? ஒண்ணும் இல்ல கோமதி, சும்மா. தம்பி உன் ஆயில் அதிகபட்சம் இன்னும் 1 மணி நேரம் தான் தாங்குன்னு நினைக்கிறேன். ஐயோ, செத்ததெல்லாம் ஆயில் பத்தி பேசுதே. இந்த படம் முடிகிறதுக்கும் உன் உயிர் பிரியறதுக்கும் சரியா இருக்கும். என் ஜோசியம் பொய் சொல்லாது, நான் சொன்னா கண்டிப்பா பலிக்கும். ஏன் கவலைப்படுற? உன் விதி இந்த தியேட்டர்ல தான் முடியும்னு எழுதியிருக்கு.
அதை யாரால மாத்த முடியும்? சரி தம்பி, நான் கேண்டீன் போறேன். உங்களுக்கு சாப்பிட என்ன வேணும்? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அட கூச்சப்படாதீங்க. இனிமே நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். சும்மா கேளுங்க. இந்த கேண்டீன்ல முட்டை போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ ஆளை விடுங்க, ஒண்ணும் வேணாம் சார். சாகிறதுன்னு முடிவாகி போச்சு. முட்டை போட்டா சாப்பிட்டு சாவுங்க. உடம்புல கொஞ்சமா தெம்பு வேணும்ல. நீ செத்ததுக்கு அப்புறம் நாமலாம் பிரான்ஸ். உனக்கு டெய்லி ஜோசியா ஓசியில பாக்குறேன். போதுமா? பாய். கடவுளே. என்ன உன் பேரு? ஜென்சி. ஜென்சி. அவனை லவ் பண்றியா? ஆமா. ஐயா, இவங்க இங்க இருந்து வெளியில போனாதானே? ஆமால. ஒன்னு சேர விட மாட்டேன். சங்குதான். வா. அவனுங்க ரெண்டு பேர்கிட்டயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஐயோ, என்ன மாமா, என்னாச்சு? அந்த அக்கா. ஏய் கழுசட, என்ன எங்க பாக்குற? இது என் மாமன், தெரியுதா? இன்னொரு முறை இந்த பக்கம் பார்த்த கண்ணு முடியெல்லாம் நோண்டி போடுவேன். திரும்பி அந்த பக்கம். ஆளையும் மூஞ்சையும் பாரு. மாமா, நீ திரும்ப மாமா இந்த பக்கம். அவளை பார்க்காத, அவ ஒரு சாக்கடை. நான் ஒரு நெஞ்செழுத்தம். நான் இருக்கும்போதே உன்னை பாக்குறா. அவ கண்ணுல கொல்லி கட்டிய வைக்க. வாஸ்து பார்க்கல, வாசல் கூட்டல, தண்ணி தெளிக்கல, கோலம் போடல, கற்பூரம் காட்டல, சாமி கும்படல, எந்த சாஸ்திர சம்பிரதாயமும் பண்ணல. ஆனா காசு மட்டும் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது. அது என்ன? என்ன கேக்குற? என்னது புரியலையா? தெரியலையா? இவன் ஒருத்தன். டாஸ்மாக் சரக்கெல்லாம் விற்க முடியாதியா? பீடி சிகரெட் விக்குது, பெப்சி கொக்கோ கோலா விக்குது, பான்பரேக்கு விக்குது. இதெல்லாம் கெடுதல் இல்லையா? இந்த கர்மாந்திரதை எல்லாம் விற்கும் போது ஏன் சரக்கு மட்டும் விற்க கூடாது? சரக்கு விற்கணும்னா கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கணும். அதையும் மீறி தியேட்டர்ல விற்கணும்னா அரசாங்கம் புது சட்டம் போடணும். எங்களை மாதிரி நோயாளிகளுக்கு ஆஸ்பத்திரியே டாஸ்மாக் தான். அங்க போனா எங்க கைகால் நடுக்கம் எல்லாம் நிக்கும். அப்படிப்பட்ட சஞ்சீவனி மூலிகையே தியேட்டரில் வச்சால் தியேட்டரே ஹவுஸ்ஃபுல் ஆயிடும். படம் 100 நாள் ஓடும். ஒரு வேலைப்படம் மொக்கையா இருந்தா நாங்க குடிச்சுக்கிட்டே குப்புறா படுத்து தூங்குவோம். கத்த மாட்டோம். தியேட்டருக்குள்ள சீட்டையும் கிழிக்க மாட்டோம். நல்லா இருக்கே ஐடியா. இந்த ஐடியாவை போய் உங்க அப்பாவுக்கிட்ட சொல்லு. தியேட்டரே டெவலப் ஆயிடும். அப்பா ஒத்துக்கிட்டாருனா தியேட்டர் நிர்வாக பொறுப்பை நம்ம கையில் எடுப்போம். அப்படி இல்லைன்னா பழையபடி மேல தூக்குலே தொங்குவோம். யூ கண்டினியூ. இந்தியாவும் வல்லரசு ஆயிடும். ஏன்டா குடிகார பையல, தியேட்டர்ல சரக்கு விற்கிறதுக்கும் இந்தியா வல்லரசு ஆகுறதுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? கரெக்ட், குட் क्वेश्चन. நம்ம இந்தியாவோட கஜனா எப்படி இருக்கு? எம்டியா இருக்கு. அது ஃபுல் பண்ணணும்னா தியேட்டர்ல டாஸ்மாக் ஓபன் பண்ணணும். அப்படி ஓபன் பண்ணனா தொட்டு வெறும் தொட்டு. இந்த நாய் பேசுற பேச்செல்லாம் கேட்க வேண்டியதா இருக்கு. ச்சே,
எல்லாம் என் தலையெழுத்து. இந்தியா குடிமக்களே, உங்கள் சார்பாக நம்ம அரசாங்கத்துக்கு அன்பா ஒரு கோரிக்கை வைக்கிறேன். தியேட்டருக்குள்ள சரக்கு விற்க அனுமதி தாங்க. எங்களை மாதிரி குடிகாரனோட ஆசையே நிறைவேற்றுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். ஸ்டேஷன் போக எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகும் சார். ஷார்ட்கட் இருக்கா? இருக்கு சார், வர்ற லெஃப்ட்ல. அப்போ அதில் போ. வேணாம் சார், இந்த ஏரியாவுக்கு நீங்க புதுசு, அதான் உங்களுக்கு தெரியல. அந்த பக்கம் போனா ஒரு பழைய தியேட்டர் வரும் சார். தியேட்டரா? படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சியா? வாயா படம் பார்த்துட்டு போவோம். வேணாம் சார், படம் பார்க்க போனீங்கன்னா பரலோகம் போக வேண்டியதுதான். என்னையா வளர்ற? வளரல சார், உண்மையை தான் சொல்றேன். அந்த தியேட்டர்ல பேய் இருக்கு சார். 21ஆம் நூற்றாண்டுல வந்து பேய் பிசாசுன்னு கதை விட்டுட்டு இருக்க. இந்த லட்சணத்துல நீ எல்லாம் போலீஸ். உனக்கெல்லாம் எவையா போலீஸ்ல வேலை கொடுத்தான்? எனக்கே வெக்கமா இருக்கியா? நான் சொல்றது 100% உண்மை. எனக்கு பயமா இருக்கு சார். யோ, இந்த தினேஷ் குமாரை பார்த்தா பேயே நடுங்கும். இன்னைக்கு நானா பேயான்னு ஒரு கை பார்த்துடுறேன்யா. கோமதி, உன் லவ் ஸ்டோரிய தமிழ் படம் மாதிரி பல கொலகொலன்னு சொல்லாம இங்கிலீஷ் படம் மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லு பாப்போம். ஜீவா, யார் ஜீவா இது? அது என் மாமா பொண்ணு கோமதி, ரொம்ப கோவக்காரி. வாழ்வோ சாவோ எதுவா இருந்தாலும் அதோ கூட தான் ஜீவா. ஜென்சி, அழாதம்மா, இங்க போ. நீ கவலைப்படாதனா? சரி, அவ பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். இல்லாட்டி இப்ப நடக்கிறது வேற. பயப்படாத ஜென்சி, நான் அவன் கூட இருக்கேன். தைரியமா இரு. ரைட்? கம் லெட்ஸ் கோ. வா. மாமா, என் கண்ணு முன்னாலே உன்னை அடிச்சிட்டாங்களே, அதை என்னால தடுக்க முடியாம போச்சு. உன்னை இந்த நிலைமையில என்னால பார்க்க முடியல மாமா. நான் என்ன பண்ணுவேன் கடவுளே? மாமா வா மாமா, உள்ள போயிடலாம். உனக்கு நான் இருக்க மாமா. எந்திரி மாமா. கோமதி, என்னது? இங்க எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் தான். ஆசாபாசங்களுக்கு இடம் இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியும் நினைக்கிறேன். சீக்கிரம். பக்கத்துல வராத. தள்ளி போ. தள்ளி போ. தள்ளி போகடா. நான் உன் கூட நிறைய பேசணும். நான் உன் கூடவே இருக்கணும் மாமா. நீ என் கூட இருக்கணும்னா நீ சாகணும் மாமா. நீ செத்தாதான் நம்ம ஒண்ணு சேர முடியும். உன்னை மத்தவங்க கொல்றதை என்னால பார்க்க முடியாது மாமா. நானே என் மாமனை கையால கொல்றேன். என்ன மன்னிச்சிரு மாமா. ஒண்ணு பண்ணாத. விடு. அவரை விட்டுடு. விடு. விடு.
ஜெயிச்சிருந்தா அவரை இப்படி கொல்லணும்னு நினைக்க மாட்டேன். 100 வயசு வாழணும் தான் நினைப்பேன். அதுதான் மனித இயல்பு. இதுல உனக்கு இங்க புரிய போகுது. கேவலம் நீ ஒரு பேய் தானே. மனுஷ ஜென்மமா இருந்திருந்தா இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும். நீ எங்க ஜீவாவை உண்மையா லோ பண்ணிருக்க போற? மாமா கூட வந்திருக்கன்னு பாக்குறேன். இல்ல இப்பவே உன்னை கொண்டு போட்டிருப்பேன். இன்னும் ஒரு வார்த்தை பேசுன உன் கழுத்தை நெரிச்சு தூக்கி போட்டுருவேன். போடி. நான் என் மாமாவை எப்படி எல்லாம் காதலிச்சேன்னு தெரியுமா? தெரியுமாடி? 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 ஆங்கினூர் நொண்டி கருப்பு. என் மாமா நல்லா இருக்கணும், அதுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணும், அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும். என் மாமனை மாதிரியே 2 ஆம்பளை பிள்ளைங்க பிறக்கணும். எல்லாம் நல்லபடியாக நடத்தி வைப்பா. உனக்கு ரெட்டக்கடா வெட்டி பொங்க வைக்கிறேன். கோமதி, வேண்டுதெல்லாம் முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் பாக்கி இருக்கா? இப்போதைக்கு இவ்வளவுதான். ஆமா கோமதி, வாரம் இங்க வரையம்மா. உன்னை யாராத்தான் இங்க வர சொன்னது? எல்லாம் எங்க அப்பத்தா தான் சொல்லிச்சு. நம்ம எந்த சாமியை வேணா கும்பிடலாம், கும்பிடாம போலாம். ஆனா நம்ம குலதெய்வத்தை மட்டும் கண்டிப்பா கும்பிடணும். அப்படி கும்பிட்டா நம்ம குலம் விளங்கும், வம்சம் விருத்தி ஆகும்னு உசுரோட இருக்கும்போது என் அப்பத்தா சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள். அவங்களை இப்படி அடிக்கடி வந்து பார்த்துட்டு போனா அவங்களோட அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பா. நான் சொல்றதெல்லாம் சரிதானே பூசாரி நீ ஐயா? சொல்றது 100க்கு 100 நெசம்மா. அப்பத்த வேற என்ன சொல்லுச்சு? வாரம் ஒரு முறையோ, மாசம் ஒரு முறையோ, வருஷம் ஒரு முறையோ குலதெய்வத்தை வந்து பார்க்கணும். நித்தம் ஒரு முறையாவது மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். எதை மறந்தாலும் குலதெய்வத்தை மட்டும் மறக்க கூடாதுன்னு சொல்லுச்சு. நீ சொல்றது சரிதாயி. எங்க அத்தா இன்னைக்கு குலதெய்வத்தை யாரு கும்பிடுறா? கண்காணாத சீமையில போய் சாமி கும்பிட போறானுங்க. அதுவும் சாமி கும்பிட்டா பரவாயில்ல, சாமியாரால கும்பிட போறானுங்க. இந்த காட்டுல இருக்கிற கோயிலுக்கெல்லாம் யாரு தாய் வரா? பூசாரி ஐயா, கண்டிப்பா ஒரு நாள் எல்லாரும் இங்க வருவாங்க பாருங்க. இருக்குது. கடைசி வரைக்கும் கூட வருது நம்ம குலதெய்வம் மட்டும்தான். உன் வாக்கு பலிக்கட்டு தாயி. இந்தாங்க ஐயா. என்னம்மா இது? இன்னைக்கு அம்மாவாசைல அதான் வீட்டுல படைச்சோம். நீங்க வேற பசியா இருப்பீங்க, சாப்பிடுங்க ஐயா. சரி வரேன் பூசாரி ஐயா. மகராசி நல்லா இருக்கணும் தாயி. வேலு எந்த கலரு? பச்சை. நெக்ஸ்ட் மஞ்சள். அடிச்சிருவோம். சரி ஜீவா, வா இன்னொரு ஆட்டம் விளையாடலாம். அது எப்படி விளையாடுறது? இதான் எல்லாம் காசு என்கிட்ட விட்டு என்ன எப்படி விளையாடுறது? கடன் வச்சுக்கலாம், எவ்வளவு வேணாலும் சொல்லு. கடன் அன்பை முறிக்கும். வேணா ஒண்ணு பண்ணலாம், நம்ம பொருள் வச்சு விளையாடலாம். வேணா, அந்த வாக்மேன்ல கண்ணா இருக்கிறான், பிட்ட போடுவான், பார்த்து உசாரா இருந்து. அவங்கிட்ட தோத்தா அது எனக்கு அசிங்கடா. ஜீவா வா விளையாடலாம். நான் எப்போ ரெடி? என்ன விட்டு சொல்லு. நடு குண்டு. ஜீவா, நீ ஆட்டத்துல ஜெயிச்சிட்ட ஒத்துக்கிறேன். நீ ஆம்பளையா இருந்தா என்கிட்ட சண்டையில ஜெயிச்சிடறா பாக்கலாம். ஏண்டா ஆம்பளைன்னு சொன்னீங்க, முதுகுல அடிக்கிறீங்க. இப்ப வாடா. என்னாச்சுடா? உன் மாமனும் வேலுவும் அந்த ஆலமரத்துக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, என்னடா சொல்ற? ஆமாக்கா.
வா அப்ப பாத்துக்கிறேன் வாங்கடா. ஜீவா என்ன மாமா இதுல உப்பு உரப்புலாம் கரெக்டா இருக்கா பாருப்பா. கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கு மாமா. சமையல் உங்களை யாராச்சும் அடிச்சுக்க முடியுமா? ஏன் மாமா இப்படி போய் சொல்ற? ஏற்கனவே என் அப்பனுக்கு நலமகராஜான்னு நினைப்பு, இதுல நீ வேற ஐஸ் வைக்கிற. இந்த கிண்டல் கேலிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வக்கனையா திங்கன்னா நீ சமைக்கணும். ஆம்பளை மாதிரி ஊரை சுத்திட்டு அதிகாரம் பண்றத பாரு. பொம்பளை புள்ளையா லட்சணமா வீட்டை கூட்டுவோம், பாத்திரத்தை கழுவுவோம், அப்பாவுக்கு சமையல்ல என்னைக்காவது ஒத்தாசையா இருப்போம்னு நினைச்சு பாத்திருக்கியா? வீட்டுக்கு வர்ற நேரத்தை பாரு. பொட்டை புள்ள மாதிரியா பாவடை கட்டியிருக்க? ஆம்பளை பையன் மாதிரி தூக்கி கட்டியிருக்க? அடிச்சு இறக்கி விடுனா இறக்கி விடுனா மாட்டேன். சிம்மரை பாரு அடிச்சு அடி. ஏய் என்ன கண்ணை காட்டுற? அவன்கிட்ட சொல்லாதன்றியா? இல்லைன்னா அவன் பவுச்சு தெரியாது பாரு. வர வர உனக்கு திமிரு அதிகமா போச்சு. ஆம்பளை பசங்க மாதிரி கோழி குண்டு விட போற. உன்னை கையை வேணாப்பா, என்ன அடிக்காத. எனக்கு கால் உடைஞ்சு போச்சுன்னா அப்புறம் என்ன எவனும் கட்டிக்க மாட்டான். அப்புறம் காலம் பூரா ஓம் கையாலேயே கஞ்சி குடிக்கிற அபாக்கிய நிலைமைக்கு என்ன ஆளாக்கிடாதப்பா. ஏதோ கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன் கையால நல்ல கஞ்சி குடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசையில மண்ணள்ளி போட்டுறாதப்பா. சூப்பர்பா. பாத்தியாப்பா கொழுப்ப? மாமா விடுங்க மாமா, அது பாவம். சும்மா காலை உடைக்கிறேன். ஐயோ மாமா என்ன மாமா? மாமா மாமா ஏய் ஊர்ல சொல்றல கேளு சொல்றத கேளு. மரியாதை சொல்ற பாரு. என்ன ஓட வைக்காத. ஏமா என்னாச்சு மாமா? மாமா பாத்து. மாமா பாத்து மாமா. அப்பா கொஞ்சம் தண்ணி கொண்டா. மாமா என்ன மாமா ஆச்சு? நெஞ்சில கை வச்சிருக்க பெல்லிக்குதா? நெத்தியில வேர்த்திருக்க. சீக்கிரமா கொண்டு வா. மாமா என்ன மாமா நீ இப்படி எல்லாம் ஓடிட்டு? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா பாத்து மாமா. அப்பா அம்மா கோமதி, இனிமே நினைச்ச விளையாட்டுத்தனமா இல்லாம பொறுப்பா நடந்துக்கம்மா. அப்பா மானத்தை வாங்கிடாத. சரிப்பா. தாய் இல்லாத பிள்ளைங்களை வளர்க்க தெரியாம வளர்த்துட்டான்னு ஊருக்காரன் ஒரு பையனை தப்பா பேசிடக்கூடாது. புரிஞ்சுதா? நம்ம பரம்பரையில யார் செஞ்ச பாவமோ என்ன சாபம் வாங்கி வந்தாங்களோ தெரியல. நிறைய பேரு அல்ப ஆயுசிலே சீக்கிரம் போயிட்டாங்க. உங்களுக்குன்னு மிஞ்சி இருக்கிறது நான் மட்டும்தான். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு திடீர்னு ஆகி போடுச்சு. அப்பா அப்படிலாம் பேசாதீங்கப்பா. நெருப்புன நாக்கு சுடவ போது எல்லாம் ஒரு பேச்சுக்கு தான். இவா கோமதியை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். சரி கோமதி, நீயும் மாமனை பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையா இருந்து நம்ம வம்சத்தை வாழ வைக்கணும். வாழ வைப்பீங்களா? கோமதி, ஜீவாவை நான் ரொம்ப லவ் பண்றேன். ஜீவா கிட்ட நேர்ல சொல்ல வெக்கமா இருக்கு. உன் மாமாவை நான் லவ் பண்றதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? எனக்கு என்ன வருத்தம்? எனக்கு பதிலா நீ தான் என் காதல உன் மாமா கிட்ட சொல்லணும். நான் எப்படி சொல்றது? வேணா உன் காதல ஒரு லெட்டர்ல எழுதி கொடு, நான் போய் என் மாமாட்ட கொடுக்கறேன். பாருங்க உங்க பொண்ணு லட்சணத்தை. போன மாசம் பரீட்சைக்கு ஒரு பக்கம் தான் எழுதியிருக்கா. காதல் கடிதம் 5 பக்கம் எழுதியிருக்கா. 3 முடிச்சு வேற போட்டு சிம்பாலிக்கா சொல்லியிருக்கா. உனக்கு லவ் லெட்டர் கொடுக்க வேற ஆளே கிடைக்கலையா? இந்த நல்ல பொண்ணு தான் கிடைச்சாலா? கோமதி, நிச்சயத்தையும் நீயே படிச்சு காட்டுமா. ஐயோ சார், அடுத்தவங்களோட அந்தரங்கத்தை படிக்கிறது ரொம்ப அநாகரிகம் சார். அடடா, பாத்தீங்களா கோமதி எவ்வளவு நாகரிகமான பொண்ணுன்னு. உன்னை என் ஸ்டூடெண்ட்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேம்மா. நீங்களும் தான் வளர்த்துருக்கீங்க. யோ வாத்தி, அப்பதான் அந்த வார்த்தைக்கே சொந்தக்காரி.
சரியான லூசி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அந்த கன்றாவியை நானே படிக்கிறேன். நீ ஊ என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது கூட வேண்டாம். வாய் என்று கஞ்சாடை காட்டினால் என் வீட்டை எல்லாம் விட்டு உன் பின்னே பறந்து வருவேன். என் வீட்டு தங்க நகைகளோடு என் மனதை கொள்ளையடித்தவனே. இப்படிக்கு இன்றைய காதலி, நாளைய மனைவி, அன்பு முத்தங்களுடன் உங்கள் பிரியா. வீட்ல இருக்க நகையில எடுத்துட்டு ஓட பாக்குறியா? காலை உடைச்சு விடுவேன். வீட்டுக்கு வா, வச்சுக்கிறேன். கரெக்ட், வீட்டோடைய வச்சுக்குங்க. ஏன் இப்படி பண்ண? நான் உன்கிட்ட கேட்டேன்ல, அப்ப நீ சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? சாரிடி, இந்த உலகத்துல நான் எதை வேணாலும் விட்டு கொடுத்துருவேன். ஆனா யாருக்காகவும் எதுக்காகவும் என் மாமனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் மாமன் தான் எனக்கு உலகம். மனசளவுல நான் அவரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன்டி. ஒரு பொண்டாட்டி கிட்ட உன் புருஷனை விட்டு கொடுன்னு கேட்டா எப்படி வலிக்குமோ அப்படிதான் இருந்துச்சு எனக்கு. நீ என் மாமாவை லவ் பண்றேன்னு சொன்ன உடனே நான் அப்படியே இடிஞ்சு போயிட்டேன்டி. அதனாலதான் இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டேன். என்ன அசிங்கப்படுத்திட்டல? சத்தியமா நான் உன்னை அசிங்கப்படுத்தணும்னு அப்படி பண்ணல. என் மாமனை பத்தின நினைப்பு இனிமே உனக்கு வரக்கூடாதுன்னு தான் அப்படி நடந்துக்கிட்டேன்டி. எந்த மாமனுக்காக இது நீ பண்ணியோ அவன் உனக்கு கிடைக்க மாட்டான்டி. அப்படிலாம் சொல்லாதடி ப்ளீஸ், என்ன மன்னிச்சிரு. எனக்கு கருணாக்குடி, நிச்சயம் பழிக்கும் பாரு. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நீ நல்லாவே இருக்க மாட்ட. உன் மாமா உனக்கு கிடைக்கவே மாட்டான்டி. நீ என்ன வேணாலும் சொல்லுடி, ஆனா என் மாமா மட்டும் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு சொல்லாதடி. இனிமே என்கிட்ட பேசாத. சார் ஒரே ஒரு பாலிசி போடுங்க சார், அது உங்க குடும்பத்துக்கே பாதுகாப்பா இருக்கும். நாளைக்கு நீங்களே செத்து போயிட்டா கூட அந்த பாலிசி உங்க குடும்பத்தை காப்பாத்தும் சார். அட பாவி, ஆரம்பத்துல அவசகுணமா பேசுற. ஐயோ சார், நான் ஒரு பேச்சுக்கு தான் சார் சொன்னேன். நீங்க பாலிசி போடலைன்னா கூட பரவாயில்ல சார். நான் என்ன சொல்ல வரேங்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார். பாலிசி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ற யூலிப் பாலிசி, இது மாதிரி நிறைய பாலிசி இருக்கு சார். ஏய், எங்கடி உன் மாமனை ஆளையே காணோம்? வருவாரு, நீ உன் வேலையை பாரு. பக்கத்து ஊர்ல ஒரு ஜாதி கலவரமா, பஸ்ஸை எரிச்சிட்டாங்க. பஸ் எல்லாம் வராது. பரீட்சைக்கு போற பிள்ளைங்க மட்டும் வண்டியில இருங்க. பாத்துமா, சீக்கிரம் இருங்க. ஏய் வா போலாம். அங்க பாருடி, உன் மாமா எப்படி ஓடி வரான்னு. என் மாமனை என் சைட் அடிக்கிற, கண்ணு மொழி ரெண்டையும் நோண்டி போடுவேன். முதல்ல நீ ஏறி போடி. வா ஏமா, ரெண்டு பேருக்கு இடம் இல்லையாமா? சரி மாமா, நீ ஏறு முதல்ல. கோமதி நீ கிளம்பு, நான் பின்னாடி அடுத்த வண்டியில வந்துடுறேன். பின்னாடியே வர மாமா, நீ முதல்ல வண்டியில ஏறி உட்காரு மாமா. நீ வா கோமதி, படிச்சுட்டு லேட் ஆயிட வண்டி போகுது. இறங்குனே. டயத்துக்கு வந்துடுறா. போ, நான் வந்துடுறேன். அண்ணா, பரீட்சைக்கு நேரமாச்சு, நான் ஏறிக்கிறேன். ஏறி உட்காருமா. அண்ணா, வண்டியை நிறுத்துங்க. ஏமா, நீ ஸ்கூலுக்கு தானே போனோம்? கூட்டமா இருக்குண்ணே, என்னன்னு பாக்கணும். வண்டியை நிறுத்துங்க. நிறுத்துறமா. அட நிறுத்துங்கண்ணே. நிறுத்துற இருமா. இந்தாங்க. சின்ன பிள்ளை யார் பெத்த பிள்ளையா இப்படி அடிபட்டு கிடக்குது? பாவம், ஏதோ லாரிக்கார அடிச்சு போட்டு போயிட்டான்ப்பா. புடிச்சு தூக்குங்க. யோ, கம்முனியா, போலீஸ் கேஸ் ஆயிர போகுது. ஹலோ, 108ங்களா? ஐயோ ஐயோ ஐயோ, என் பிள்ளைக்கு என்னாச்சு? ஐயா பாண்டி, என் பிள்ளைய காப்பாத்து. பயப்படாதீங்க, என் புள்ள பொழைச்சுக்குவானா? உங்க பையனுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல, பொழைச்சுக்கிட்டாரு. இப்போ கொஞ்சம் மயக்கத்துல இருக்காரு. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு போய் பாருங்க. ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அந்த நன்றியை எனக்கு சொல்லாதீங்க, அந்த பொண்ணுக்கு சொல்லுங்க. ரோட்ல எல்லாரும் பார்த்துட்டு போகும்போது +2 எக்ஸாம் கூட போகாம அந்த பொண்ணு தான் உங்க பையனை காப்பாத்துனாங்க.
எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு புள்ள. அவனுக்கு எதுனா ஒண்ணுன்னா என்னால தாங்கிக்க முடியாது. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க அம்மா சாமி கிட்ட போய் சேர்ந்துட்டான். அதுக்கப்புறம் அவனுக்கு எல்லாமே நான் தான் தாயி. என் குடும்பத்துக்கு எவ்வளவு பெரிய உதவி செஞ்சிருக்கேன். அடிபட்டு ரோட்ல கடந்தா நாயை பார்த்துட்டு போற மாதிரி போறாங்க. உனக்கு ரொம்ப பெரிய மனசு தாய். ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருத்தர் உசுருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் மட்டும் போய் எப்படி +2 பரீட்சை எழுதுறது? ஒரு உயிரை விட +2 பரீட்சை ஒன்றும் பெருசு இல்லை. அதை நான் அடுத்த வருஷம் எழுதி கூட பாஸ் பண்ணிப்பேன். உசுறு போனா திரும்ப வருமா? நாளைக்கே எனக்கு ஒரு உதவி வேணும்னா நீங்க செய்ய மாட்டீங்களா? நிச்சயமா தாயி, ஆளா வந்து நிற்பேன். பரீட்சைக்கு போனியா? போனேன்பா. பொய் சொல்றியா? பொய் சொல்றியா? உன் லட்சணம் தான் தெரியல. பிரியா பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிட்டா. பொய் சொல்றியா? என்ன ஏமாத்த பாக்குறியா? என்ன ஏமாத்த பாக்குறியா? பொம்பளை கூட பார்க்க அடிச்சுட்டே இருக்கீங்க. பொய் சொல். கோமதி போ, உள்ள போ. போங்க, உள்ள போங்க. மாத்திரமே முடிக்காத போ. மாமா ஏன் மாமா நீங்க? டேய், நீயாவது பாஸ் ஆனியா ஃபெயில் ஆனியா? பாஸ் ஆட்டேன் மாமா. ஸ்கூல்ல நான் தான் ஃபர்ஸ்ட் மாமா. நல்ல வேலைடா, நீயாவது என் மானத்தை காப்பாத்துன. டேய் ஜீவா, நம்ம காடுகள் வித்தாவது கஷ்டப்பட்டு உன்னை நான் இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறேன். படுறா மாமா. அது வந்து நான் சினிமாக்கு போறேன் மாமா. சினிமாக்கு தானடா போற? அதே என்கிட்ட சொல்லிட்டு போற. என்ன படத்துக்கு போற? ஐயோ மாமா, நான் சினிமாக்கு நான் படம் பார்க்க போல மாமா. படம் எல்லாம் எப்படி எடுக்க போறாங்கன்னு டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்க விரும்புறேன் மாமா. சென்னையில கவர்மெண்ட் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்ல நான் சேர போறேன் மாமா. என்னது? சினிமா ஒரு பொழப்பு, அதுக்கு ஒரு படிப்பு வரையா? ஏண்டா விளங்காத பயல, அது கூத்தாடி பயல வேறடா. நீங்களும் உன்னை இன்ஜினியருக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன். முன்னுக்கு ஒரு வழியை பாருங்க. இன்ஜினியரிங் இன்னும் 10 வருஷத்துல ஒரு இன்ஜினியருக்கும் வேலை வெட்டி இல்லாம சுத்த போறாங்க மாமா. ஏய், நம்ம முக்குத்திரு முருகேசன் பையன் இல்ல, சினிமால ஏதோ புடுங்க போறேன்னு போனா. வயசு 50 ஆயிடுச்சு, இன்னும் கல்யாணம் கூட பண்ணலடா. ஜெயிக்கவும் முடியல. இப்ப ஊருக்கு வரத்துக்கு வெக்கப்பட்டுக்கிட்டு மெட்ராஸ்ல ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யறானா. அவனை மாதிரி நீ ஆக போறியா? கௌதமங்களை பத்தி பேசி நமக்கு என்ன கிடைக்க போகுது? எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா, நான் ஜெயிப்பேன் மாமா. முடிவானடா சொல்ற? மாமா, சினிமா தான் என் வாழ்க்கை மாமா. நான் சென்னைக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன் மாமா. எப்ப என் பேச்ச மீறினியோ இனிமே இந்த வீட்டுல இடம் இல்ல. இடத்த கால் பண்ணு போ. எத்தது சரியில்லை, வளர்த்தது சரியில்லை. இடம் முறைக்கிற பரவாயில்ல. வளர்த்துதான் நீ மட்டும் அம்மா இருக்கிறதா இந்த நிலைமை வந்திருக்குமா? மாமா, அப்பா ஏதோ கோவத்துல பேசிருச்சு. நீ எதுவும் மனசுல வச்சுக்காத மாமா. நீ இங்கேயே இருந்துரு மாமா. கோவத்துல பேசுறாரு வாய்க்கு வந்தபடி. வாழ்க்கைங்கிறது ஒரு முறைதான். அது நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தாதான் அது வாழ்க்கை. மத்தவங்களோட வற்புறுத்தலுக்காக நம்ம லட்சியத்தை நம்ம மாத்திக்கிட்டோம்னா நம்ம வாழ்றதுல அர்த்தம் இல்லை கோமதி. சரி மாமா, நீ போகணும்னு முடிவு பண்ணிட்ட. நான் அதை தடுக்கல. எனக்காக ஒரே ஒரு ஆசையை மட்டும் நிறைவேற்றி வைப்பியா? சொல்லுமா. என்ன? சரி, ஒரு நிமிஷம் இங்கே இரு. மாமா, இது உங்க அம்மாவோடதுதான். ஏன் கோமதி இது? இனிமே இது உன்கிட்டயே உனக்கு துணையா இருக்கட்டும். இது உன்கிட்டயே இருந்துச்சுன்னா நீ எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நான் உன் பக்கத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். அதுக்கு தான். கோமதி வேணாம், பணம் இல்லை வேணாம். இல்ல மாமா, வச்சுக்கோ. உனக்கு நிறைய கொடுக்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா என்னால இப்போ இவ்வளவுதான் மாமா கொடுக்க முடிஞ்சிச்சு. கோமதி நீ அழாத, நான் வச்சுக்கிறேன், நான் எடுத்துக்கிறேன். சரியா? சரி மாமா. உடம்பு பாத்துக்கோ. சரி மாமா, நீ பைய குடி, நான் எடுத்து வரேன். பரவாயில்ல, குடு, வா. மாமா, சென்னைக்கு போனதும் என்ன மறந்துட மாட்டியே? அப்படியெல்லாம் மறந்துட மாட்டேன் கோமதி. எனக்குன்னு ஒரு லட்சியம் இருக்கு. அதை நோக்கி தான் நான் போயிட்டு இருக்கேன். மாமா பேசினது வருத்தமா இருந்தாலும் அவர் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன்.
நான் சினிமால ஜெயிச்ச பிறகுதான் திரும்ப இந்த மண்ணில் காலை வைப்பேன். அது வரைக்கும் நீ என்கிட்ட எந்த லெட்டரோ ஃபோனோ எதுவும் எதிர்பார்க்காதே ப்ளீஸ். உன் லட்சியத்துக்கு நான் என்னைக்குமே குறுக்க நிக்க மாட்டேன் மாமா. என்னால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. நீ கண்டிப்பா சினிமால ஜெயிப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சமைச்சு ஓ மாமா. அண்ணா இருங்கடா. சீக்கிரம் ஏறுப்பா. நல்லபடியா போயிட்டு வா மாமா. உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். பத்திரமா இருந்துக்கோ. நான் வரேன் கோமதி. போலாம் ரைட். மாமா ஜீவா பாத்து பாத்து ஜீவா ஆர் யூ ஓகே? மாமா ரொம்ப வலிக்குதா மாமா? உனக்கு என்ன ஆச்சு? நீ எப்படி இங்க வந்த கோமதி? நீ ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நான் ஒரு நடப்பணமா தான் இருந்தேன் மாமா. உன் நினப்பு வரும்போதெல்லாம் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் உட்காந்துட்டு வருவேன். மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். நம்ம ஊர் ரொம்ப மாறிடுச்சுலடா. நீங்க ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தெரியுது. அம்மா அப்பா ஆசையை பாக்குற பொண்ணெல்லாம் வேணாம்னு சொல்றீங்களே, எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? வேலு, சில பொண்ணுங்களை பார்த்தா படுக்கணும்னு தோணும், கொஞ்ச நேரம் சுகம். ஆனா சில பொண்ணுங்களை பார்த்தா வாழ்க்கை பூரா கூடவே வாழணும்னு தோணும், வாழ்நாள் சுகம். ஒரு பொண்ணை பார்த்தா மனசுல காந்த மாதிரி ஒட்டணும்டா, அவளை இன்னொரு வாட்டி பார்க்கணும்னு மனசு ஏங்கணும். என்னையா பயங்கரமா ஃபீல் பண்றீங்க? வேலு, எங்க அம்மா பாக்குற பொண்ணுங்கெல்லாம் எனக்கு பயந்துகிட்டு என்ன கட்டிக்கிறேன்னு சொல்றாளுங்க. அந்த மாதிரி பொண்ணுங்க எனக்கு தேவையில்லை. எனக்கு பொண்டாட்டியா வரவ எனக்கு அடங்கி போக கூடாது, என்னை அடக்கி ஆளணும், என் கண்ணை பார்த்து பேசணும். அப்படி ஒருத்திய தான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பொண்ணு எப்ப கிடைப்பாலோ, எங்க இருக்காலோ. இவன் நமக்கு தெரிஞ்ச பொண்ணுதாயா, ஆனா கொஞ்சம் திமிரு பிடிச்சவன். நெருப்பு மாதிரி இருக்காடா. உங்க கழுகு பார்வையில மாட்டிட்டால, இனி அவ தப்ப முடியாது. முதல்ல எதை வெட்டுறது? உன் கையவா இல்ல உன் கழுத்தையா? முதல்ல உன் விரல வெட்டுவேன், அப்பவும் போடலன்னா உன் கொழுத்த வெட்டுவேன். நீ செத்தா உன் சொத்து உன் பையனுக்கு தானே போகும். அவனை மிரட்டி நான் கையெழுத்து வாங்கிடுவேன். அப்பவும் அவன் போடலன்னா உனக்கு துணையா அவனையும் மேல அமிச்சிருவேன். ஏன்னா அப்படியும் புள்ளையும் பிடிச்ச பாவம் எனக்கு எதுக்கு? என்ன சொல்ற? என்ன மிரட்டி பாக்குறீங்களா? இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன், நான் போலீஸ் போவேன். ஓ, போலீஸ் போவாராம். போன் போடு. இதோ இன்ஸ்பெக்டர் லைன்ல இருக்காரு.
போலீஸ் தான் லைன்ல இருக்காங்க, பேசு. சார், எம்எல்ஏ பரமேஸ்வரி என் பூர்வீக வீட்டை அடிமாட்டு விலை கேட்டு என்னை மிரட்டுறாங்க சார். விலைன்னு ஒண்ணு கொடுத்தா வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போவியா? அதை விட்டு என்ன சார் பொறுப்பு இல்லாம பேசுறீங்க? என்னைய எடுத்து பேசுறியா நீ? ஒழுங்கு மரியாதை கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போ, இல்ல கஞ்சா கேஸ்ல உன்னை உள்ளத்துக்கு போட்டுருவேன் ராஸ்கல். சரியா? 5 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி, கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கம்மா. இதெல்லாம் கரெக்டா மோப்பம் பிடிச்சிருவியே. அதெல்லாம் பார்த்து கவனிக்கிறேன். இப்ப போன வை. இப்ப என்ன முடிவு பண்ண போற? என் உயிரை போட இதுல கையெழுத்து போட மாட்டேன் நானு. இப்ப போடுறியா? போட்டுறேன். டேய், அவன் முன்னாடி நிறுத்துறா. சரிங்க. ஆமாக்கா. என் பேரு லோகேஷ். எல்லாரும் என்ன லோகுன்னு கூப்பிடுவாங்க. ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? பார், நான் உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். நீ தான் எனக்கு பொண்டாட்டின்னு. எப்போ வச்சுக்கலாம் கல்யாணத்தை? முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? உன் வளர்ப்பு சரியில்லை, முதல்ல வழிய விடு. ஏய் பார், நான் ஆசைப்பட்டதை அடைஞ்சே தீருவேன். உன் மேல ஆசைப்பட்டுட்டேன். உன்னை விட மாட்டேன் இனிமே. நீ ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? எனக்கு பிடிக்க வேணாம். ஏய் பார், உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது எனக்கு முக்கியம் இல்ல. எனக்கு பிடிச்சிருக்கு. இனி உன்னை விட மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறது தான் உன் தலையெழுத்து. இந்த பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கன்னு தெரியுதா? எம்எல்ஏ பையன் கிட்ட. நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. எனக்குன்னு என் மாமா இருக்காரு. இந்த உடம்பும் உசுரும் என் மாமனுக்கு மட்டும்தான். ஓ, அப்ப நான் தொட்டா என்ன பண்ணுவ? தொட்டு பாரு, தெரியும். அக்கா, எம்எல்ஏ பையனை பத்தியா? மா, சொல்லுங்கம்மா. ஏய், தம்பி எங்கடா? நீ போன் எடுக்கிற? இதோ பக்கத்துல தான் போயிருக்காரு. இப்ப வந்துருவாரு. சரி சரி, 2 பேரும் கிளம்பி ஃபார்ம் ஹவுஸ்க்கு வாங்க. சரிம்மா, வந்துடும். வாப்பா. மா, வாடா வேலு. ஐயா இந்த மாதிரி வீடு வேணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா நீங்க இந்த வீட்டையே வாங்கிட்டீங்க. ஐயா ஆசைப்படுற எல்லாத்தையும் உங்களால நிறைவேற்ற முடியுமா? இந்த உலகத்துல அவன் என்ன கேட்டாலும் நான் நிறைவேற்றி வைப்பேன். எனக்கு இருக்கிறது ஒத்த புள்ள. அவனை என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துட்டு இருக்கேன். அவன் என்ன கேக்குறானோ அதை செஞ்சு கொடுப்பேன். அப்படியெல்லாம் எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்ற முடியாதுமா. ஏன்னா ஐயாவுக்கு பிடிச்சிருக்கிறது ஒரு பொண்ணு. உடனே தூக்கிட்டு வர வேண்டியது தானே? அந்த பொண்ணு விளக்கு அணைக்கிற பொண்ணு இல்லம்மா, நம்ம வீட்டுக்கு விளக்கு ஏத்த போற பொண்ணு. என்னடா சொல்ற? ஆமாமா, அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். ஆனா அந்த பொண்ணு ஒத்துக்கல. ஒத்துக்க வைப்போண்டா. அது முடியாதுமா. ஏன்? ஐயா மேலே அந்த பொண்ணு கைய வச்சிருச்சு. அவ கைய வைக்கிற வரைக்கும் நீ என்ன சும்மா பாத்துட்டு இருந்தியா? இல்லம்மா, நான் போய் தடுக்கிறதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிருச்சு. என் பையனை ஒருத்தி அடிக்கிறான்னா நிச்சயம் அவதான் என் பையனுக்கு பொண்டாட்டியா இருக்கணும். எங்கடா இருக்க அவ வீடு? வாப்பா. அம்மா, அவங்கள நீ வர சொன்னியா?
உள்ள. இல்லப்பா, எனக்கு பிடிக்கல. என் பின்னாடி வராதுன்னு அவன் கிட்ட சொன்னேன். அவன் கேட்காம இப்ப இப்படி வந்து நின்றுட்டு இருக்கான். வேற என்னமா நடந்துச்சு? அன்னைக்கு அவன் என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணான்ப்பா. அதனாலதான் அவனை அடிச்சேன். ஐயோ, இவ்வளோ தூரம் நடந்துச்சா? இன்னும் என்ன நடக்க போதோ தெரியலையே. சரி சரி, நீ இங்கே இருமா, நான் உங்களை பேசி சமாதானம் பண்ணி அனுப்பிச்சிட்டு வரேன். அம்மா, என் பொண்ணு பண்ணது தப்புதாம்மா, மன்னிச்சுங்கம்மா. மன்னிச்சதுனால தானே பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். ஏய், தட்டை குடுறி. இந்தாங்கம்மா. முதல்ல தட்டை பிடிங்க, மத்தது அப்புறம் பேசிக்கலாம். தட்டை வாங்குங்க. தட்டை வாங்கு. அம்மா, அது வந்து ஏய், தட்டை வாங்குங்கறல. இப்பவே உன் மாமன் கழுத்தை என்னால அறுத்து போட்டுற முடியும். என் மாமனோட வாழ்வுங்கிற ஆசையில தான் உன் மாமனை சும்மா விடுறேன். ஒழுங்கா மரியாதை கிளம்பி போயிடு. விருப்பம் இல்லாத பொண்ணை ஏன் கட்டாயப்படுத்துறாங்க? ரமேஸ்வரி, அமைதியா இரு, எல்லாரும் பாக்குறாங்க. எலெக்ஷன் நேரம். ஏய், அருவாமனை தூக்குன இந்த கையாலேயே என் வீட்டுல விளக்கத்தை வைக்கிறேன்டி. அப்படி செய்யல, என் பேரு பரமேஸ்வரி இல்ல. வாங்க, வாங்கடா போலாம். ஏய், என்னைக்கு இருந்தாலும் உன் மாமனுக்கு ஏன் கையால் தாண்டி சாவு. உசுரோட இருக்கிற வரைக்கும் என் மாமனோட நிழல கூட உன்னால தொட முடியாது. பாக்கலாண்டி. போடா. அப்பா, வாமா மேகலா. நல்லா இருக்கீங்களாப்பா? நல்லா இருக்கம்மா, நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்ப்பா. கோமதி எங்க? அவ உள்ளதாமா இருக்கா. சரிங்கப்பா. கோமதி, பாமேகலா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். உன் வீட்டுல நடந்த பிரச்சனையெல்லாம் என் அம்மா சொல்லுச்சு. ரொம்ப மனசு கஷ்டமா இருந்தது. அதான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதை விடுடி. ஆமா, நீ மெட்ராஸ்ல தானே இருக்க? என் மாமனை எப்பயாச்சும் பாத்தியா? ஒரு நாள் ஹோட்டல்ல சாப்பிடும் போது பார்த்தேன். உன்னையும் அப்பாவையும் ரொம்ப விசாரிச்சது. ஏன் ஊரு பக்கமே வரமாட்டேங்கிறீங்கன்னு கேட்டேன். சினிமால ஏதாவது சாதிச்சுட்டு தான் வருவேன்னு சொல்லுச்சு. உன் மாமா ஏதோ சவுண்ட் இன்ஜினியரா வேலை பாக்குறேன்னு சொல்லுச்சு. நேத்து நம்ம ஊர் சினிமா கொட்டாயில உன் மாமா பேர் வந்துச்சு. நானும் என் வீட்டுக்காரும் பார்த்தோம். அப்படியா? இன்னைக்கே படம் கடைசின்னு போஸ்ட் ஒட்டிருக்கு. கொட்டாயில போய் படம் பாரு. கண்டிப்பா பாக்குறேன்டி. சரி கோமதி, நான் ஊருக்கு கிளம்புறேன். மேகலா, மறுபடியும் என் மாமனை பாத்தீனா ஊர்ல கோமதி உனக்காக காத்துட்டு இருக்குன்னு சொல்றியா? கண்டிப்பா சொல்றேன். சரி, வரட்டுமா? போயிட்டு வா. கட்சி விஷயமா நான் சென்னைக்கு போறேன். வர்றதுக்கு 2 நாள் ஆகும். அது வரைக்கும் அமைதியாயிரு. திரும்பி வந்ததும் கோமதி விஷயத்தை பேசி முடிச்சிடலாம். சரியா? ஓகேமா. டேய் வேலு, தம்பி கூடவே இரு, வெளியில எங்கும் போயிடாத. சரிங்கம்மா. வரட்டுமா? ஓகே. கோமதியை கண்ணுக்குள்ளே நிக்கிறாடா. அவளை என்னால மறக்கவே முடியலடா. இப்பவே அவளை எடுத்துட்டு போய் தாலி கட்டாதான் என் ஆத்திரம் அடங்கும். அவசரப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா வா. ஏய், இதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மா அம்மா. எல்லா விஷயத்துக்கும் அம்மாவை எதிர்பார்க்க முடியாது. சில விஷயங்களை நாம தான் முடிவு பண்ணணும். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம், வாங்க. வா. மாமா படம் நம்ம கொட்டாயில ஓடுதான்ப்பா. நான் போய் பார்த்துட்டு வரேன்ப்பா. ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாதா? இதுல புதுசா இன்னொரு பிரச்சனை உருவாக்குறியா? ஒழுங்கு மரியாதை உள்ள போ. 10 மணிக்கு படம் வேற போட்டுருவாங்க. என்ன பண்றது? ஆங்கினூர் நொண்டி கருப்பு, இன்னைக்கு எப்படியாச்சும் என் மாமாவோட படத்தை பார்த்துடணும். அதுக்கு நீதான்ப்பா வழிகாட்டணும்.
சரியா தான் போயிருக்கணும். வாங்க. ஓ சாமியா 2 தர டிக்கெட் கொடு. சீக்கிரம் கொடு, படத்தை போட்டுருவான். சீக்கிரம் கொடு. சீக்கிரமா படம் போட்டுருவாங்க. 2 டிக்கெட் கொடுங்க. என்ன வீரையா, கரண்ட் சர்வீஸ் வாங்காம இப்படி கேன தூக்கிட்டாளே. என்னையா பண்றது? 12 மணி போட்டு இந்த ஆளையத்தான் வச்சாங்கய்யா. கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள எல்லாம் காசு இல்லாம போனா வேலை நடக்குமாப்பா? அதான் வரும்போது வருத்தம்னு விட்டேன்யா. காட்டுல என்ன வெள்ளாம போட்டிருக்க? நெல்லு பயிர் தான் போட்டிருக்கேன். அம்பிட்டு வாடி போய் கிடக்குயா. 2வது ஆட்டம் முடிஞ்சதும் தோட்டத்துக்கு போய் தண்ணி பாய்ச்சணுமாப்பா. பகல்ல ஒரே வெக்கையா இருக்கப்பா. சரி சரி, இத உள்ள எடுத்துட்டு போயிடாத. அப்படி ஓரமா வச்சுட்டு உள்ள போய் படம் பாரு. முதலாளி பார்த்தா திட்டுவாரு. சரியேப்பா. ஆளுக்கு வேற வேலை இல்ல. ஏன ஓரமா வச்சுட்டு போய் யாரும் தூக்கிட்டு போயிட்டா நான் என்ன பண்றது? ஏய், இந்த பக்கம் போயா. என்ன அண்ணே ஒரு டிக்கெட் கொடுங்க. அண்ணே படம் போட்டாங்களா அண்ணே? இல்லம்மா, என்ன போடல. என் மாமனோட பேர் படத்துல வருதுண்ணே. அப்படியா? போட்ட போறேன். உள்ள போ. பொறுமையா இருக்கியா? படம் முடிஞ்சு வெளியில தானே வரணும். அப்ப பாத்துக்குவோம். வாங்க. ஒரு ஊர்ல ஒரு வீடு. சின்னவன் போறா. அவன் ரொம்ப பாவம். அவன் முட்டை பேசிட்டான். உள்ளே எனக்கு இப்ப பயம் இல்ல மாமா. அதான் நீ வந்துட்டல்ல. அவ சொல்ற கதையை கேட்டு உச்சி கூட்டிட்டு இருக்கியா? போட்டனா வாடா, அவன் கதையை முடிக்கலாம். ஒரு அடி முன்னால எடுத்து வச்ச வகுத்து புடுவண்டா. வகுத்து போடா, போய் உட்காரு. என் மாமா மேல ஒரு தூசு துரும்பு பட்டுச்சு, உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன்டா. இது அரளி விதை. என்ன கொஞ்சம் கசக்கும். என்னை நினைச்சுக்கிட்டே ஒரே முழுங்கா முழுங்கிடுமாமா. நீ
செத்ததுக்கு பிறகு நம்ம 2 பேரும் கூடவே இங்கேயே சந்தோஷமா இருந்துடலாம். அப்புறம் இங்க எந்த பிரச்சனையும் இருக்காது. என்ன மாமா சொல்ற? நான் இதை இப்ப சாப்பிட்டேன்னா நீங்கள உசுரோட விட்டுருவேன். சொல்லு கோமதி, என்ன சொல்ற? சரி மாமா, உனக்காக விட்டுறேன். ஜீவா, ஜீவா, நீ இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். நீ சாகிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. உனக்கு முன்னாடி நான் செத்துறேன். ஜீவா, சரியான போட்டி. என்ன சாகவே ஜீவா. I want to die. Use the no, I won't do that. நீ புரியாம பேசிட்டு இருக்க. உன்னை சாக விட மாட்டேன். யாரு மாமா இவ? நான் சொல்றேன், நானும் ஜீவாவும் காதலிக்கிறோம். கூடிய சீக்கிரம் எங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது. இந்த விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்குதான் நாங்க இங்க வந்தோம். வர வழியே கார் பஞ்சர் ஆகி இந்த தேட்டர்ல வந்து மாட்டிக்கிட்டோம். ஐயோ கோமதி, வேணா, நான் கெஞ்சி கேக்குறேன். தயவு செய்து விட்டு கோமதி. கோமதி ப்ளீஸ் கோமதி. இவ சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. ஆமா கோமதி. ஆமா, இது உண்மைதான். இங்க பாரு கோமதி, ஜென்சி என்ன நம்பி வந்த பொண்ணு. அவளுக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. நீ தயவு செய்து அவளை எங்கிருந்து வெளில போக விட்டு. மாமா, நீ ஏன் கூட வாழ போறியா இல்ல அவ கூட வாழ போறியா? கோமதி, நான் உன்னோட. வேண்டாம் மாமா, நீ யோசிக்கிற. நான் கேட்டதுமே உடனே சொல்லுவேன்னு நினைச்சேன். இப்போ உன் மனசுல அவதான் இருக்கா. காதல் ஒன்றும் கட்டாயப்படுத்தி வர்றதில்ல, தானா வரணும். நான் உன்னை நினைச்சுக்கிட்டு இப்படியே இருந்துடுறேன். நீ போய் கல்யாணம் கட்டிக்கிட்டு சந்தோஷமா இரு. மாமா, என்னை எப்படி மாமா மறந்த? மனசு ரொம்ப வலிக்குது மாமா. எனக்கு யாருமே வேணாம். போங்க. கோமதி, ஐயோ அப்படியெல்லாம் இல்லை கோமதி. எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும்மா. நான் எப்பவுமே மாமா பொண்ணெல்லாம் பார்த்துருக்கேனே தவிர மற்றபடி உண்மையில எனக்கு வேற எந்த எண்ணமும் வந்ததில்லைம்மா. ஆனா நீ சின்ன வயசுல இருந்து என்ன நினைச்சு மனசுக்குள்ள ஒரு பெரிய மனக்கோட்டையை கட்டி வச்சிருக்க. அதெல்லாம் இந்த மரமண்டிக்கு சுத்தமா எதுவுமே தெரியலம்மா. ஒன்றும் புரியல. நான் தெரிஞ்சோ தெரியாமலையோ மனசை காயப்பட்டிருந்தேன். என்ன பறிச்சிருக்கோம். மாமா, அழாத மாமா. மாமா, அழாத மாமா. நீ முதல்ல கண்ணத்தோட. அழாதங்கறல்ல. கண்ணத்தோட. ஆம்பளைங்க அழுதாலே எனக்கு பிடிக்காது. அதுலயும் என் மாமா நீ அழுதா சுத்தமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இங்க பாரு, நீ என்ன விரும்பினாலும் விரும்பாட்டியும் நான் உன்னை விரும்பிக்கிட்டே தான் இருப்பேன். அதை உன்னால தடுக்கவே முடியாது. குடி. ஏய், என் மாமனை நல்லா சந்தோஷமா வச்சுக்க, இல்ல உன்னை கொன்னு விடுவேன். மணி எத்தனை? 12. இன்னைக்கு தான் தியேட்டர் எரிஞ்ச நாள். இந்த நேரத்துக்கு தான் தியேட்டர் தீ பிடிச்சி எரிஞ்சது. இனிமே இங்க இருக்கிறவங்களாம்